ஸோ உங்களுக்கு கொஸ்டின் வந்து டிஸ்ப்ளே ஆகுங்க. டிஸ்ப்ளே ஆகிற கொஸ்டினை ஃபஸ்ட்டு நோட்டில் எழுதிக்கங்க. அதுக்கப்புறம் அதை ஆன்சர் பார்த்துட்டு நம்ம டாபிக் வந்து போயிடலாங்க. கொஸ்டின் வந்து எதுவும் டிக்டேட் பண்ணுறது கிடையாதுங்க. நீங்கள் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகிறத நீங்கள் எழுதிக்கங்க. டெஸ்ட்டு சொல்லவே இல்லைன்னு ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. டெஸ்ட்டு சொன்னா என்ன சொல்லலைன்னு என்னங்க சார்? ஆல்ரெடி நீங்கள் படித்தது தான் நீங்கள் இப்போ டெஸ்ட் எழுத போகிறீங்க. சரி, ஓகேங்க சார். கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சமண பெண் ஆசிரியர் 500 மாணவர்களுக்கு கல்வி கற்பித்த இடத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த இடத்தோட பெயர் வந்து பார்த்தீங்கன்னா வேடல். ஏன்னா சங்கம் மருவிய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான கல்வி மறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சங்க காலத்தில் இருந்ததை விட சங்கம் மருவிய காலத்தில் பெண்களுக்கான கல்வி மறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது மாதிரி சமயத்தில் புத்த சமண மதத்தோட ஆதிக்கம் அதிகமாக இருந்தது. அந்த சமண மதத்தில் இருந்த ஒரு பெண் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சங்கம் மருவிய காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 500 மாணவர்களுக்கு அந்த வேடல் அப்படிங்கிற இடத்துல இருந்து பாடம் சொல்லி தந்திருக்காங்க. இடத்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேடல். ரெண்டாவது கொஸ்டின்,
கல் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். கல் அப்படின்னா அதோட பொருள் வந்து தோண்டு. நம்ம கிளாஸ்ல பார்த்துருக்கும்போதே பார்த்துருக்குறோம். அதாவது நமக்கு உள்ள இருக்கிற நம்மளோட உள்ளார்ந்த திறமைகள தோண்டி வெளிக்கொண்டுட்டு வர்றதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, அது கல்வி அப்படின்னு சொல்லி பேர் வந்தது. அதோட வேர்ச்சொல்லான கல் அப்படிங்கிறதுக்கான பொருள் வந்து தோண்டு அப்படின்னு அர்த்தங்க. அது கல்வி கத்துக்கிறது மூலியமா வந்து நமக்குள்ள இருக்கிற உள்ளார்ந்த திறமைகள் வந்து வெளிக்கொண்டுட்டு வர்றதுனால தான் அதுக்கான அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா, தோண்டு அப்படின்னு இருக்குங்க. அடுத்து 3வது கொஸ்டின். ஆசிரியர் எனப்படுபவர் யார்? ஆசிரியர் அப்படின்னா எழுத்து, சொல், பொருள். இந்த மூவகை இலக்கணத்தையும் கத்துக் குடுக்குறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம். மூவகை இலக்கணங்களையும் அதற்கு எடுத்துக்காட்டாய் பேரிலக்கியங்களையும் கூறுபவர் அப்படின்னு ஆன்சர் எழுதிக்கங்க. நீங்க ஆல்ரெடி கிளாஸ்ல நோட்ஸ் எழுதும்போதே இதெல்லாம் எழுதியிருப்பீங்க. ஆசிரியர்னா யாரு? கணக்காயர் அப்படின்னா யாரு? குறவர் அப்படின்னா யாருன்னு டெஃபினிஷன் எழுதியிருப்பீங்க. அதில ஆசிரியர் அப்படிங்கிறதுக்கு நிறைய என்ன இருக்கோ, அத எடுத்து அப்படியே ஆன்சரா எழுதிக்கங்க. 4த் கொஸ்டின். ஓதும் பள்ளி என்ற சொல் முதலில் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா, திவாகர நிகண்டு. ஓதும் பள்ளி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டு எந்த நூல்ல வந்த சொல் அப்படின்னா, திவாகர நிகண்டுல இடம்பெற்ற சொல். அடுத்து 5வது கொஸ்டின். திருக்குறளில் கல்வி என்ற அதிகாரம் இடம்பெற்றுள்ள இயலின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருங்க. எந்த பால் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிரும். பொருட்பால் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிரும். அந்த பொருட்பால்ல எந்த இயல் அப்படின்னா, அரசியல். திருக்குறள்ல 40வது அதிகாரத்துல கல்வி அப்படிங்கிற அதிகாரம் இருக்கு. அந்த கல்வி அப்படிங்கிற அதிகாரம் எந்த பால் அப்படின்னா வந்து பொருட்பால்ல வரும். அந்த பொருட்பால்ல எந்த இயல் அப்படின்னா அரசியல். 40வது அதிகாரம் பொருட்பால், அரசியல். இது எல்லாமே சேர்த்து எழுதி வச்சுக்கங்க. அடுத்தது 6th கொஸ்டின். கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா, நாலடியார். கல்வி கரையில கற்பவர் நாள் சில. இந்த வரி இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா, நாலடியார். அதே கொஸ்டின்ல 2வது. கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கருக்கும். கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கருக்கும். இந்த வரி இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரிகடுகம்.
ஃபர்ஸ்ட் கொட்டேஷன் வந்து நாலடியார், 2வது கொட்டேஷன் வந்து திரிகடுகம். அடுத்து 7th கொஸ்டின். பள்ளி என்ற சொல் எந்த மதங்களின் கொடை? பள்ளி அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா, சமணம், பௌத்தம். இந்த 2 மதங்களோட கொடை. சமண பள்ளிகள், பௌத்த பள்ளிகள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். பௌத்த பள்ளிகள்னு சொல்லுவோம், அல்லது பௌத்த விகாரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இருந்தாலுமே பள்ளி அப்படிங்கிறது எந்த மதங்களோட கொடை அப்படின்னா, இந்த 2 மதங்களுமே சமணம், பௌத்தம். அடுத்து 8th கொஸ்டின். திண்ணை பள்ளிகளின் வேறு பெயர் என்ன? திண்ணை பள்ளிகளோட வேறு பெயர் அப்படின்னா, அதோட வேறு பெயர் தெற்றிப் பள்ளிகள். திண்ணை பள்ளிகளோட வேறு பெயர் அப்படின்னா தெற்றிப் பள்ளிகள். திண்ணை பள்ளிகள் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோங்க. ஆசிரியரோட வீட்டு திண்ணையில் அமர்ந்து பாடம் படிக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு பேர் திண்ணை பள்ளிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த திண்ணை பள்ளிக்கு வந்து இன்னொரு பேர் வந்து அந்த காலத்தில் என்ன இருந்தது அப்படின்னா, தெற்றிப் பள்ளிகள் அப்படிங்கிற பேர் இருந்திருக்குங்க. அந்த திண்ணை பள்ளிக்கூடத்தில் சொல்லித்தர ஆசிரியரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கணக்காயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. திணைப்பள்ளியோட வேறு பெயர் தெற்றிப் பள்ளிகள். அடுத்த கொஸ்டின். ஆசிரியரால் சர்வ வல்லமையிலும் பாதிப்பினை ஏற்படுத்தியிலும் அவரால் ஏற்பட போகும் நல்ல விளைவுகளை அவர்களாலேயே மதிப்பிட இயலாது என கூறியவர் யார்? யார் அப்படின்னா ஹென்றி ஆடம்ஸ். ஹென்றி ஆடம்ஸ். 9th கொஸ்டினுக்கான ஆன்சர் ஹென்றி ஆடம்ஸ். லாஸ்ட் கொஸ்டின். இந்திய கல்வி வளர்ச்சியின் மகா சாசனம் என அழைக்கப்படும் அறிக்கை எது அப்படின்னா சார்லஸ் வுட் அறிக்கை. சார்லஸ் வுட்ஸ் அறிக்கை. சார்லஸ் வுட் அப்படின்னாலும் கரெக்டு தாங்க, வுட்ஸ் அப்படின்னாலும் கரெக்டு தான். சார்லஸ் வுட்ஸ் அறிக்கை. சரிங்க, ஒரு டைம் வந்து இந்த 10 கொஸ்டினுக்கு வேகமாக ஆன்சர் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சமண பெண் ஆசிரியர் 500 மாணாக்கர்களுக்கு கல்வி கற்பித்த இடத்தின் பெயர் அப்படின்னா வேடல். கல் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா தோண்டு. ஏன்னா நமக்குள்ள இருக்கிற திறமைகளை தோண்டி வெளிக்கொண்டு வரதுனால கல்விக்கு வேறு சொல்லான கல் அப்படிங்கிறதுக்கான பொருள் வந்து தோண்டு அப்படின்னு சொல்லி போடுங்க. ஆசிரியர் அப்படிங்கிறது யார் அப்படின்னா எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், இந்த 3 வகை இலக்கணத்தையும் விரிவாக சொல்லி தரவங்க. அதுக்கு எடுத்துக்காட்டா 15 மேல் கணக்கு, கீழ்கணக்கு போன்ற பேர் இலக்கியங்களை எடுத்துக்காட்டா சொல்லி தரவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓதும் பள்ளி வந்து அந்த ஓதும் பள்ளி அப்படிங்கிற சொல்லி எந்த நூலில் ஃபர்ஸ்ட் வந்தது அப்படின்னா திவாகர நிகண்டு. கல்வி என்ற அதிகாரம் திருக்குறளில் எந்த இயல் இருக்குது அப்படின்னா அரசியல் இருக்குது. எத்தனாவது அதிகாரம் அப்படின்னா 40வது அதிகாரம். எந்த பாலில் இருக்குது அப்படின்னா பொருட்பாலில் இருக்குது. கல்விக்கரையில் கற்பவர் நாள் சில வந்து நாலடியார் நூலில் இடம்பெற்ற வரி. கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கருக்கும் அப்படிங்கிறது திரிகடுகத்தில் இடம்பெற்றுள்ள வரி. பள்ளி அப்படிங்கிற சொல் வந்து எந்த மதங்களோட கொடை அப்படின்னா சமண மதம், பௌத்த மதம். திண்ணைப்பள்ளிகளுக்கான வேறு பெயர் என்ன அப்படின்னா தெற்றிப் பள்ளிகள். திண்ணைப்பள்ளிகள் அப்படிங்கிறது ஆசிரியரோட வீட்டு திண்ணையில் உட்காந்து பாடம் படித்ததுனால அதுக்கு பேர் திண்ணைப்பள்ளிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த காலத்தில் இதுக்கு இன்னொரு பேர் என்ன இருந்தது அப்படின்னா தெற்றிப்பள்ளி. 9th கொஸ்டின். ஆசிரியரால் சர்வ வல்லமையிலும் பாதிப்பினை ஏற்படுத்தியிலும் அவரால் ஏற்பட போகும் நல்ல விளைவுகளை
அவர்களாலேயே மதிப்பிட இயலாது என கூறியவர் யார் அப்படின்னா ஹென்றி ஆடம்ஸ். இந்திய கல்வி வளர்ச்சியின் மகா சாசனம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா சார்லஸ் வுட் அறிக்கை. சார்லஸ் வுட் அறிக்கை ஏன் மகா சாசனம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வந்து கீழ்நோக்கி பரவும் திட்டம் அப்படிங்கிறது ஒண்ணு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொண்டாந்து வந்தாங்க. அத வந்து நீக்கிட்டு கீழ இருந்து தான் மேல போகணும் அப்படிங்கிற மாரியான அறிக்கை ஒண்ணு சமர்ப்பிச்சிருப்பாரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இத மகா சாசனம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மேக்னா கார்ட்டா ஆஃப் எஜுகேஷன். சரி, ஓகேங்க சார். தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிற புக் எடுத்துங்க. யூனிட் 9க்கான புக் எடுத்துங்க. அதில வந்து கவர்னன்ஸ் அப்படிங்கிற டாபிக்ல ஒரு 2, 3 பேஜ் மட்டும் பெண்டிங் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு நம்ம அத பார்த்துரலாம். அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷன்ல பேலன்ஸ் என்ன டாபிக் இருக்கோ அத பார்த்துரலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நீங்க நமக்கு கிளாஸ் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு கவர்னன்ஸ் அப்படிங்கிற டாபிக்லேருந்து கொஸ்டின் வரும். ஒரு 10 கொஸ்டின். அப்படி இல்ல அப்படின்னா, அந்த கல்வி அப்படிங்கிற டாபிக்லேருந்து 10 கொஸ்டின் வருங்க. இது மாரி நம்ம வந்து மாறி, மாறி கொஸ்டின் குடுக்குற மாரி இருக்கும். ஸோ, அதனால என்ன டாபிக்லாம் கவர் ஆயிருக்கோ, அந்த டாபிக் எல்லாமே நீங்க படிச்சுக்கங்க. கொஸ்டின்லாம் எதுவும் இல்ல, நீங்க சொல்லவே இல்ல அப்படிங்கலாம் எதுவும் சொல்லக்கூடாதுங்க. ஏன்னா, ஆல்ரெடி நடத்துன டாபிக்லேருந்து தான் நம்ம வந்து கொஸ்டின் கேட்டுட்டுருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, தெரிஞ்சுக்கிற கொஸ்டின், தெரியாத கொஸ்டின் 2மே இருக்கிறதுனால, உங்களுக்கு அந்த கொஸ்டின் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லா தான் இருக்குங்க. ஸோ, என்ன பண்றீங்க அப்படின்னா, இதுவரைக்கும் என்ன டாபிக் முடிஞ்சிருக்கோ, அந்த டாபிக் எல்லாமே நீங்க ஓரளவுக்கு ரிவிஷன் பண்ணீங்க. அத பார்த்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த கிளாஸ்ல டெஸ்ட் எழுதும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்குங்க. தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிற புக்ல 139வது பக்கம். தமிழ் இணைய கல்விக் கழகம். தமிழ் விர்ச்சுவல் அகாடமி அப்படின்னு இருக்கும். இது லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்தாச்சு. இருந்தாலும் 2 ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி சொன்னதுனால, நம்ம இந்த டாபிக்லேருந்தே பார்த்துடலாங்க. நிர்வாகம் அப்படிங்கிற புக்ல 139 அந்த பேஜ் எடுத்துக்கங்க. இந்த தமிழ் விர்ச்சுவல் அகாடமி அல்லது தமிழ் இணைய கல்விக் கழகம் அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே இல்லங்க. த்ரூ இன்டர்நெட் மூலியமா தமிழ் தெரிஞ்சுக்கிட்டுங்க. அதாவது தமிழ் தாய்மொழியா இல்லாதவங்க எல்லாமே இன்டர்நெட் மூலியமாவே தமிழ் படிக்கிறது. அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கிறது. இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கிய நோக்கமா இருக்கு. இப்ப நம்ம பூர்வீகம் நமக்கு தமிழ்நாடு, தாய்மொழி தமிழாவே இருந்தாலுமே, தமிழ் சம்மந்தமா நெறைய தகவல்கள் வந்து நமக்கு தெரியாத தகவல்கள் ஏகப்பட்ட தகவல் இருக்குங்க. அது மாரி நமக்கு தெரியாத தகவல்களையும் வந்து பார்த்தீங்கன்னா,
எங்கே போய் நம்ம தேடி கண்டுபிடிச்சு பார்க்குறது அப்படிங்கிற ஒரு எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் ஈஸியாக ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஈஸியாக தெரிஞ்சுக்கிற மாதிரி பண்ணினது வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ் இணைய கல்விக் கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் விர்ச்சுவல் அகாடமி. இது வந்து எப்போ இந்த பல்கலைக்கழகம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1983 மே மாதம் 18ஆம் தேதி வந்து கூட்டுறவு சங்கங்கள் சட்டம் அப்படிங்கிற சட்டத்தின் கீழ் வந்து இந்த விர்ச்சுவல் அகாடமி வந்து ஃபார்ம் பண்ணாங்க. நம்ம எல்காட் பார்க்கும்போதும் சரிங்க, அதேமாதிரி டிஎன்இஜியை பார்க்கும்போது சரி, டாக் டிவி பார்க்கும்போது சரி, ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு சட்டத்தின் கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே கரெக்டாக பார்த்துங்க. அதேமாதிரி இந்த தமிழ் விர்ச்சுவல் அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா எந்த சட்டம் அப்படின்னா தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்கள் சட்டம். எப்போ ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா 1983 ஃபார்ம் பண்ணாங்க. இந்த அமைப்பு எதுக்கு கீழே செயல்பட்டுட்டு வருது அப்படின்னா தகவல் தொழில்நுட்ப துறை ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே செயல்பட்டுட்டு வருது. தமிழ் இணைய பல்கலைக்கழகம் தமிழ் இணைய கல்விக் கழகமாக 2010ஆம் ஆண்டு ஜூலை 16 பெயர் மாற்றம் செய்யப்படுது. அதாவது ஸ்டார்ட் பண்ணும்போது இதோட பேர் வந்து தமிழ் இணைய பல்கலைக்கழகம்னு இருந்தது. இப்போ அதோட பேர் என்ன 2010 இதோட பேர் தமிழ் இணைய கல்விக் கழகம். அதாவது பல்கலைக்கழகம் அப்படிங்கிறத கல்விக் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு 2010 பேரை மாற்றிட்டாங்க. பார்த்துங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது 83 ஸ்டார்ட் பண்ணும்போது பல்கலைக்கழகம் இணைய பல்கலைக்கழகம்னு இருந்தது. 2010க்கு அப்புறம் இதோட பேர் இணைய கல்விக் கழகம். ஏன்னா கல்வி கற்றுக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் அது ரிலேட்டடாக இருக்கிற மற்ற எல்லாமே நம்ம கற்றுக்கிற மாதிரி இருக்கிறதுனால தான் இதுக்கு பேரே வந்து கல்விக் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு 2010 பேர் மாற்றிருக்காங்க. இந்த பெயர் மாற்றம் பார்த்துங்க. ஒரு மெயினான குறிக்கோள் என்னென்னா அரிச்சுவடி முதல் ஆராய்ச்சி வரை உள்ள தமிழ் கல்வியை உலகெங்கும் வாழும் தமிழ் சமுதாயத்திற்கு அளித்தல். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தொல்பொருள் ஆராய்ச்சியில் வந்து நிறைய காசுகள் அரிச்சுவடிகள் இது மாதிரி நிறைய கிடச்சிருக்கும். அதெல்லாம் எந்தெந்த இடத்துல என்னென்ன கிடச்சிது அதோட இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக கொடுக்குறத வந்து பார்த்திங்கன்னா இதோட குறிக்கோளாக சொல்லியிருக்காங்க. இதோட நோக்கம் வந்து தமிழியல் சான்றிதழ் பட்டயம் மற்றும் பட்டம் போன்ற படிப்புகள் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் வழியாக அளித்தல். தமிழ் படிக்கணும்னு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க வந்து த்ரூ இந்த இணையதளம் மூலியமாகவே படிச்சுக்கலாம். அதுக்கான சர்டிஃபிகேட் எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்திலேருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது. கணினி தமிழை வளர்த்தல் இவை அனைத்தையும் தமிழ் vu.gov என்ற இணையதளம் மூலம் அளித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த இணையதளத்துக்கு போனால் இது அத்தனையுமே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தமிழ் இணையதளம் அதுதாங்க. தமிழ் விர்ச்சுவல் அகாடமி அப்படிங்கிற இணையதளம் இதுதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி திட்டங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் போனீங்க அப்படின்னா என்னென்ன மழலை கல்வி சான்றிதழ் மேற்சான்றிதழ் பட்டயம் இது மாதிரி என்னென்ன கல்விகள் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்துடும். அந்த மழலை கல்வியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பாடங்கள் இருக்குது இது மாதிரி சான்றிதழ் பாடம் அப்படின்னா அதாவது சர்டிஃபிகேட் கோர்சஸ் வந்து என்னென்ன இருக்குது இது மாதிரி வந்து டிகிரியில் வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே வந்துடுங்க. இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு எக்ஸாம் இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்வி திட்டம் அப்படிங்கிற டாபிக்கு கீழே வந்துடும் உங்களுக்கு. இப்போ இதில் மழலை கல்வி அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, தானே பாடங்கள் பாடல்கள் மூலமாகவும் காட்சிகள் மூலமாகவும் கதைகள் மூலமாகவும் பார்த்து கேட்டு மகிழ்ந்து ஆர்வத்துடன் கற்கும் வகையில் மழலை கல்வி என்ற பகுதியில் பாடங்கள் தரப்பட்டுள்ளன. வீடியோ அண்ட் ஆடியோ மூலியமாகவே வந்து ஈஸியாக நம்ம லேர்ன் பண்ணிக்கிற மாதிரியான கல்வி தான் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறதா இது. இது மாதிரி ஒவ்வொன்றுக்குமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த மழலை கல்விக்கு வந்த பாடங்கள் வந்து என்னென்ன பாடங்கள் அப்படின்னா இது மாதிரி பாடங்கள் இருக்கும். வழக்கு சொல்லுனா என்ன, எழுத்துனா என்ன, உரையாடல்னா என்ன, இது மாதிரி நம்ம ஒவ்வொன்றா போய் நம்ம கிளிக் பண்ணும்போது தெரிஞ்சுக்காதவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தர்றதா வந்து பார்த்திங்கன்னா இது. இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து ஒரு பாடத்திட்டத்தை வந்து உருவாக்கி ஈஸியாக அந்த வீடியோ அண்ட் ஆடியோ மூலிமா நம்ம கற்றுக்கிறது மூலிமா பண்ணியிருக்காங்க. யாரோட உதவியும் நமக்கு தேவையில்லாமல் ஈஸியாக நம்மளே கற்றுக்கலாம். அதுதான் அதான் அதுக்காக இதையும் உள்ளடக்கி உருவாக்கப்பட்டதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் விர்ச்சுவல் அகாடமி தமிழ் இணைய கல்விக் கழகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மின் நூலகம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூலகம் அப்படிங்கிற போர்ஷன் இருக்குது. இந்த மின் நூலகம் அப்படிங்கிற பார்ட் வந்து அப்போ ஆட் பண்ணாங்க அப்படின்னா 11/10/2017 ஆட் பண்ணாங்க.
இதுக்கான யூஆர்எல் கோட் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு டிஜிட்டல் லைப்ரரி டாட் இன். இதில வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன இருக்கும் அப்படின்னா, அரிதான அச்சிடப்பட்ட நூல்கள், செய்தித்தாள்கள், ஓலைச்சுவடி, பருவ நூல்கள், கையெழுத்து பிரதிகள், ஒளிப்படங்கள் மற்றும் காணொளிகள் போன்றவை இணையதள வாயிலாக பயன்படுத்தி பெறுதல். அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஓலைச்சுவடி அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அந்த ஓலைச்சுவடியில என்ன இருக்குது அப்படின்லாம் நமக்கு தெரியாது. இருந்தாலும் இது மாதிரியான நெறைய ஓலைச்சுவடிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். அதேமாரி நெறைய கையெழுத்து பிரதிகள், ரொம்ப ரேரான நூல்கள் எல்லாமே வந்து இது மாரி நூல்கள் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி பார்த்துருப்போம். ஆனா, இந்த டிஜிட்டல் லைப்ரரிக்கு போனா வந்து ஈஸியா நம்ம அத ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த நூலகத்தில் 17,552 புத்தகங்கள் மற்றும் பருவ வெளியீடுகள் மார்க் 21 வடிவமைப்பில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன. இந்த மார்க் 21 அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு எதுவுமே பெருசாலாம் தேவை கிடையாதுங்க. இதுல மேக்ஸிமம் எத்தன நூல்கள் வந்து இதுவரைக்கும் பதிவேற்றம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாரியான கொஸ்டின் வேணா இருக்கலாம். 17,552. இந்த நூலகம் அப்படிங்கிற டாபிக் போனீங்கன்னா, நம்ம படிச்சிருப்போங்க. நிഘண்டு, அகராதி, கலைச்சொற்கள், கலைக்களஞ்சியம் அப்படின்லாம் சொல்லி பார்த்துருப்போம். இப்ப அந்த நிഘண்டு அப்படிங்கிற டாபிக் உள்ள போனீங்க அப்படின்னா, நம்ம வந்து சேந்தன் திவாகரம், சூடாமணி நிഘண்டு இது மாரிலாம் வந்து பார்த்துருப்போம். அப்ப அதில சூடாமணி நிഘண்டு அப்படின்னு நம்ம உள்ள போனோம் அப்படின்னா, அதில வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன பாயிரம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இப்ப நம்ம லேட்டஸ்ட் தமிழ் புக்ல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே பார்த்துருப்போம். பாயிரம்னா என்ன? அதுன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்க சார். இதில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பெயர் பிரிவு அப்படிங்கிறதுல அந்த அருகனோட பெயர் வந்து என்னென்ன இருக்கு? அனகன், எண்குணன், நிசித்தன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போங்க. சூடாமணி நிகண்டு அது இதெல்லாம் நம்ம நெறைய நிகண்டுல நம்ம படிச்சிருப்போம். அதில என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தமிழ் மேல ஆர்வம் இருக்கு அப்படிங்கிற மாரி இருந்தது அப்படின்னா, இதில போய் நம்ம ஈஸியா வந்து தமிழ பத்தி நெறைய தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நோ டிஜிட்டல் லைப்ரரி அப்படிங்கிற கான்செப்ட்டுங்க. இது எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, 2017ல ஸ்டார்ட் பண்ணாங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, எத்தன புக்ஸ் வந்து பதிவேற்றம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 17,500க்கு பக்கமா வந்து பதிவேற்றம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றது தான் இந்த இதுங்க. அடுத்தது தமிழர் தகவலாற்றுப்படை. இது அதேதாங்க. இது என்ன அப்படின்னா, தொல்பழங்காலம், அகழாய்வு, கல்வெட்டு, வழிபாட்டு தலங்கள், சிற்பங்கள், நாணயங்கள், செப்பேடுகள், தொல்லியல் சின்னங்கள், ஓவியங்கள் ஆகியவற்றில் சேகரிக்கப்பட்ட மற்றும் எடுக்கப்பட்ட மொத்தம் 70,600ன்னு அத மாத்திக்கங்க. அது தப்பா இருக்கு. 70,600 70,600 அந்த ஒளிப்படங்கள் விளக்கமான மீத்தரவுகளோடு ஒருமித்த வடிவில் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டு வருகின்றன. நம்ம எல்லாமே பார்த்துருப்போங்க. கீழடி, அரிக்கைமேடு ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து பொருட்கள் கிடைச்சது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அந்த பொருட்கள வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ எடுத்து, அந்த ஃபோட்டோவ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த
தமிழர் தகவலாற்றுப்படை அப்படிங்கிற டாபிக் கீழ வந்து அப்லோட் பண்ணி வச்சிருக்காங்க. நமக்கு தேவையான டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அதில போய் பார்த்துக்கலாம். அதில வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரோமானிய நாணயங்கள், செப்பேடுகள் இதெல்லாம் வந்து நெறைய கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ரோமானிய நாணயங்களுக்கு நெறைய கிடைச்சது அப்படின்னு சொல்லிலாம் நம்ம படிச்சிருக்கோங்க. அப்ப அந்த ரோமானிய நாணயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எது மாரி இருந்தது? எந்த காலத்த சேர்ந்தது? எங்கேருந்து எடுத்தாங்க? அப்படிங்கிற இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலான தகவல்கள். நம்ம அத ஒரு பிக்சரா பார்க்கும்போது நமக்கு ஈஸியா நம்ம மைண்ட்ல அப்சர்வ் பண்ணிக்கலாம். அத சொல்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தகவலாற்றுப்படை. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கல்வெட்டு, நாணயம் இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் நம்ம நெறைய படிச்சிருப்போம். எந்த இடத்துல கல்வெட்டுலாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெறையா படிச்சிருப்போம். நடுகள் அதெல்லாம் சம்மந்தமா படிச்சிருப்போம். இப்ப இந்த நடுகள் அப்படிங்கிறதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நடுகளுக்கான பெயர் காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். இறந்து போன வீரர்களுக்கு ஈமக்கடன் ஈந்து கல் நட்டு வழிபடுதல் பண்டைய தமிழர் மரபு. இவ்வாறு நடப்பட்ட கற்கள் நடுகள் அப்படின்னு சொல்லி நான் அதெல்லாம் பார்த்துருப்போம். இப்ப இந்த நடுகள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நடுகளோட ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நடுகள் வந்து எங்க இருந்தது? யாருக்காக எடுக்கப்பட்டது? இந்த நடுகள் வந்து எந்த நூற்றாண்ட சார்ந்தது? இப்ப அது கரண்ட்ல எந்த மாவட்டத்தில இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் டீட்டெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நடுகள் பத்தின ஃபுல் டீட்டெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா, இதில குடுத்துருப்பாங்க. இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இப்ப இந்த சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்கு பார்த்தீங்களா? இது மாரி எந்த இடத்துல, எந்த மாதிரியான நடுகள்லாம் இருந்திருக்குது? அதோட ஃபோட்டோ என்ன? அதோட ஃபுல் டீட்டெயிலையும் பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, இதில சொல்லியிருப்பாங்க. இப்ப அந்த நாணயங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய பார்த்துருப்போங்க. நாணயங்கள் வந்து நம்ம நெறைய பார்த்துருப்போம். அந்த நாணயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அது எப்படி இருந்திருக்குது? அத எதுல செஞ்சிருக்காங்க? அதோட வேல்யூ என்ன? அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலா வந்து பார்த்தீங்கன்னா, சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நாணயங்கள் அப்படிங்கிற டாபிக்ல சொல்லியிருப்பாங்க. இப்ப இந்த முந்தைய கால பாண்டியர் காசுகள் அப்படிங்கிறத பார்க்கும்போது, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, முற்கால பாண்டியர்கள். பிற்கால பாண்டியர்கள் கிடையாதுங்க. முற்கால பாண்டியர்கள். அவங்களோட பாண்டியர்களோட காசுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மீன் சின்னம் இருக்கு பார்த்தீங்களா? இத வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது பாண்டியர்களோட நாணயங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப அந்த நாணயத்தோட வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா எந்த நூற்றாண்ட சார்ந்த நாணயம், இது வந்து யார் வந்து இந்த நாணயத்த வெளியிட்டாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா, எதுல இந்த நாணயம் வந்து எதுல செஞ்சிருக்காங்க, இது மாரி ஃபுல் டீட்டெயிலா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்சுக்கிற மாரி அதோட ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணி, அதோட டீட்டெயில் பூராமே வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருப்பாங்க. இது மாரி அத்தன டீட்டெயிலும், இது மாரி நாணயங்கள் மட்டும் இல்லாம, கல்வெட்டுகள் மட்டும் இல்லாம, அது ரிலேட்டடா இருக்கிற ஓலைச்சுவடிகள், அப்புறம் ஆராய்ச்சிகள் மூலியமா கிடைக்கிற பொருட்கள், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல தொகுப்பா வச்சிருக்காங்க. அந்த தொகுப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழர் தகவலாற்றுப்படை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த தமிழர் தகவலாற்றுப்படை அப்படிங்கிறது எதுல இருக்கு அப்படின்னா, தமிழ் இணைய கல்விக் கழகம். அதாவது தமிழ் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறதுல ஒரு தொகுப்பா வச்சிருக்காங்க. அடுத்து ஓலைச்சுவடிகளின் மின்னணு உருவாக்கம். என்ன அப்படின்னா, ஓலைச்சுவடிகள் அப்படியே வச்சிருந்தா, ஈஸியா அது டேமேஜ் ஆயிரும் அப்படிங்கிறதுனால வந்து, அது ஒரு ஃபோட்டோ எடுத்து, அத வந்து ஓலைச்சுவடியா வந்து பார்த்தீங்கன்னா, சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. அததான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஓலைச்சுவடிகளின் மின்னணு உருவாக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன அப்படின்னா, உவே சாமிநாத ஐயர் நூலகம், இந்தைன்னு இருக்கு. இந்தியன்னு மாத்திக்கங்க. இந்திய மருத்துவ மற்றும் ஹோமியோபதி இயக்குநரகம் மற்றும் உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் ஆகியவற்றில் உள்ள ஓலை சுவடிகளில் முற்கால தமிழக மக்களின் கல்வி, மருத்துவம் மற்றும் கலாச்சாரம் பற்றிய தகவல்கள் உள்ளன. ஒண்ணுமே இல்லைங்க. ஓலைச்சுவடியில வந்து பார்த்தீங்கன்னா, சங்க காலத்தில நெறையா வந்து ஓலைச்சுவடிகள் வந்து உருவாக்கியிருக்காங்க. அதில வந்து தமிழக மக்கள் வாழ்வியல் சார்ந்த நெறைய கருத்துக்கள், பாடல்கள் வந்து இருக்கு. அத வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் தகுந்த மாரி வந்து அத டிஜிட்டலைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அத சொல்றது தான் இந்த ஓலைச்சுவடிகளின் மின்னணு உருவாக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஓலைச்சுவடிகள் மேக்ஸிமம் எங்கெங்க இருக்கு அப்படின்னா, உ.வே. சாமிநாதையர் நூலகத்தில இருக்கு. அது இல்லாம தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில நெறைய ஓலைச்சுவடிகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம உலகத்தில மத்த வேற எங்கேயாவது இந்த தமிழ் ஓலைச்சுவடிகள் இருந்தது அப்படின்னா, அதையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ எடுத்து
டிஜிட்டலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதை சொல்கிறத வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓலைச்சுவடிகளின் மின்னணு உருவாக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது ஓலைச்சுவடிகளை டிஜிட்டலைஸ் பண்ணுறது. இந்த தமிழ் பெருங்களஞ்சிய திட்டம் மெகா என்சைக்ளோபீடியா ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம காமனாக வந்து பார்த்திங்கன்னா விக்கிபீடியா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு ஒரு எது சம்மந்தமானாலும் அது சம்மந்தப்பட்ட ஃபுல் டீட்டெயிலும் வந்து பார்த்திங்கன்னா விக்கிபீடியாவுக்கு போனால் நம்ம ஓரளவுக்கு ஒரு 90% வந்து அதோட உண்மைத்தன்மை மூலியமா நம்ம அறிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற மாரி நம்ம இங்கிலீஷ்ல விக்கிபீடியா இருக்கிற மாரி, தமிழ்ல வந்து தமிழ் மெகா என்சைக்ளோபீடியா அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழிலே இருக்கிற மாரி பார்த்துக்கிறதா வந்து இந்த மெகா என்சைக்ளோபீடியா ப்ராஜெக்ட். தமிழ் இணைய கல்விக் கழகம் இணைய வழியில் தமிழ் பொருளடக்கத்தினை சேகரித்து தமிழ் பெருங்களஞ்சிய திட்டம் என்ற ஒன்றினை உருவாக்கியுள்ளது. இதுவரை வேளாண்மை, மீன்வளம், வேதியியல், உயிரியல், இயற்பியல் மற்றும் பிற துறைகளிலிருந்து பெறப்பட்ட 84,000த்திற்கும் மேற்பட்ட தமிழ் கட்டுரைகள் தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன. தமிழ் மெகா என்சைக்ளோபீடியா அப்படிங்கிறது வேற ஒன்றுமே இல்லைங்க. விக்கிபீடியா எப்படி இங்கிலீஷில் இருக்கோ அதேமாதிரி தமிழுக்குன்னு ஒன்று உருவாக்கப்பட்டதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ் பெருங்கலை திட்டம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுட்டா போதும். இது வந்து இது வரைக்கும் எத்தனை கட்டுரை வந்து பதிவேற்றம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 84,000த்துக்கும் மேற்பட்ட கட்டுரைகள். எது சம்மந்தப்பட்டது மேக்ஸிமம் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர், ஃபிஷரி, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபிசிக்ஸு, அப்புறம் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ். எதுக்காக இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சயின்ஸ் சம்மந்தப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸும் இங்கிலீஷில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல்ஸ் தான் கிடைக்கும். தமிழ் வழியிலையும் படிக்கிறவங்க அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ் வழியில் மெகா என்சைக்ளோபீடியா ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நியூஸ் லெட்டர். நியூஸ் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வருது அப்படின்னா 2017 வெளியில் வந்துட்டுருக்கு. வெளிவர மொழிகள் என்னென்ன அப்படின்னா தமிழ் மற்றும் இங்கிலீஷ். இதில் வந்து இந்த நியூஸ் லெட்டரில் வந்து மேக்சிமம் என்ன கவர் ஆகிருக்கு அப்படின்னா தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த கட்டுரைகள். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மாணவர்கள் தங்களுடைய தாய்மொழி மூலம் தொழில்நுட்பத்தை எளிதில் புரிந்து கொள்ள. இதோட முக்கியமான நோக்கம் இந்த நியூஸ் லெட்டரோட முக்கியமான நோக்கமே வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் நாலேஜை த்ரூ அவங்க மதர் டங் மூலிமா கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறதா இதோட முக்கியமான நோக்கம். ஸ்டூடெண்ட்டோட டெக்னிக்கல் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணணும். அந்த டெக்னிக்கல் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுமே அவங்களோட தாய்மொழி மூலிமா இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதோட முக்கியமான நோக்கமாக வச்சுருக்காங்க அந்த நியூஸ் லெட்டர். அடுத்து தமிழ்நாடு தகவல் மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்பவியல் நிறுவனம் ஐசிடி ஏசிடி இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அகாடமி ஆஃப் தமிழ்நாடு. ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அகாடமி ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாடு தகவல் மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்பவியல் நிறுவனம் என்பது மத்திய மற்றும் மாநில அரசு தொழில்துறையின் கூட்டு முயற்சியால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இது மட்டும் தெரிஞ்சுன்னா போதுங்க. இதை பற்றி பெருசாக எதுவும் கொஸ்டின்ஸில் வராது. அதுக்கடுத்து நம்ம டைரெக்டாக டான்ஃபினெட் தமிழ்நாடு ஃபைபர்நெட் கார்பரேஷனுக்கு போயிடலாம். ஃபைபர்நெட் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நீங்கள் ஃபிசிக்ஸ்லேயும் படிச்சிருப்பீங்க. இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் டேட்டாவை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ரொம்ப சேஃபாக செக்யூராக மெயினாக லாஸஸ் இல்லாமல் கடத்துறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது டேட்டா வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் இந்த டான்ஃபினெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறதா வந்து இந்த டாபிக். தமிழ்நாடு கண்ணாடி இலை வலையமைப்பு நிறுவனம். இந்த டான்ஃபினெட் வந்து பார்த்திங்கன்னா இந்திய நிறுவனங்கள் சட்டம் 2013 கீழ் 2018 அன்று பதிவு செய்யப்பட்ட ஒரு தமிழக அரசு பொது நிறுவனமாகும். எப்படி டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கும், டிஎன்பிஎல் அப்படின்னு இருக்கும், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசோட பொதுத்துறை நிறுவனங்கள். இது மாதிரி டான்ஃபினெட்டும் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசோட ஒரு
பொது நிறுவனம் அப்படின்னு சொல்றாங்க. இதோட விஷயம் என்ன அப்படின்னா, அனைத்து தனிநபர் மற்றும் இல்லங்களில் அதிவேக அலைக்கற்றை மற்றும் தடையில்லா இணைப்பு மூலம் தகவல் தொழில்நுட்பத்தை கொண்டு மேம்படுத்துதல். இப்போ பிரைவேட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் தராங்க பார்த்தீங்களா? அதே மாரியே வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டும் மூலியமாவும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் கேபிள் டிவி இருக்கு பார்த்தீங்களா? அந்த கேபிள் டிவி எப்படி கவர்மெண்ட் சர்வீஸ் இருக்கோ, அதே மாரி இன்டர்நெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, த்ரூ கவர்மெண்ட் மூலியமா மக்களுக்கு குடுக்கணும். சேவை வந்து அதிகமா இருக்கணும். அதுக்கான காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா இருக்கணும் அப்படிங்கிற மெயினான நோக்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டான்ஃபினெட்டோட நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டான்ஃபினெட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய அளவுல வந்து பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு திட்டம் கொண்டாந்தாங்க. அந்த திட்டத்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பாரத் நெட்டு. அந்த பாரத் நெட் அப்படிங்கிற திட்டத்த தமிழ்நாட்ல தமிழக அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது, அதோட கொஞ்சம் இவங்களும் காசு போட்டு, அத வந்து டான்ஃபினெட் அப்படிங்கிற திட்டமா தமிழ்நாட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு பாரத் நெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மத்திய அரசின் பாரத் நெட் திட்டம் நாட்டில் உள்ள அனைத்து கிராம பஞ்சாயத்துகளையும் ஆப்டிகல் ஃபைபர் மூலம் இணைத்து அதிவேக அலைக்கற்றை வழங்கும் திட்டமாகும். இந்தியாவுல வந்து பார்த்தீங்கன்னா, எத்தன பஞ்சாயத்து இருக்கோ, அத்தன பஞ்சாயத்து ஆஃபீஸர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைபர் நெட் மூலியமா கனெக்ட் பண்ற ஒரு திட்டம் தான் வந்து ப்ராஜெக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, பாரத் நெட் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, மத்திய அரசின் பங்களிப்போடு இத்திட்டத்தினை தமிழ்நாட்டில் மாநில அரசே செயல்படுத்தும் என்றும், இத்திட்டத்தினை செயல்படுத்துவதற்காக தமிழ்நாடு ஃபைபர் நெட் கார்ப்பரேஷன் என்ற சிறப்பு நோக்கு நிறுவனம் உருவாக்கப்படும். அது வேற ஒண்ணுமே இல்லங்க. பாரத் நெட் அப்படிங்கிற திட்டத்த வந்து பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்தியா ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அது மாரி இம்ப்ளிமெண்ட் பண்ற திட்டத்தில தமிழ்நாடு எக்ஸ்ட்ரா ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணி, அத வந்து தமிழ்நாடு ஃபைபர் நெட் கார்ப்பரேஷன் மூலியமா இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா, குடுக்குறதா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டான்ஃபினெட் அப்படின்னு சொல்றாங்க. அது பாரத் நெட் திட்டம் தான். அது தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தீங்கன்னா, தனக்கு தேவையான மாற்றங்கள் செஞ்சு தமிழ்நாடு கவர்மெண்ட்டே புரொவைட் பண்றாங்க. தமிழ்நாடு டான்ஃபினெட் வந்து பார்த்தீங்கன்னா, நிர்வாக அனுமதி சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து வாங்கி, அதுக்கான என்னென்ன நெறிமுறைகள்லாம் வகுத்து, இந்திய நிறுவனங்கள் சட்டம் 2013 கீழ் 2018 முதல் செயல்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. டான்ஃபினெட் எப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எப்ப இருந்து செயல்படுது அப்படின்னா, 2018லேருந்து செயல்படுது. இதுக்கான பெர்மிஷன் யாரு குடுத்தாங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து பெர்மிஷன் வந்து வாங்கியிருக்கிறாங்க. அடுத்து தமிழ்நெட் அப்படிங்கிறதும் அதேதாங்க. மாநிலத்தில் உள்ள பாரத் நெட் ஸ்கீம் வந்து இப்ப இருக்கான்னு கேட்டிருக்கிறீங்க. பாரத் நெட் ஸ்கீம் வந்து இப்ப இருக்குங்க. என்ன அப்படின்னா, பாரத் நெட் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து செயல்படுத்துற திட்டம் வந்து பாரத் நெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல இருக்கு. தமிழ்நெட் அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே இல்லங்க. இந்த டான்ஃபினெட் அப்படிங்கிறது தமிழ்ல இப்ப 108 ஆம்புலன்ஸ் சேவை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா அது வந்து அது சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம் தான். ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதில நம்ம மாநிலத்துக்கு தேவையான ஒரு சில மாற்றங்கள் பண்ணி, அது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த திட்டத்த வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களோ, அதே மாரி தான் வந்து பாரத் நெட் திட்டம் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீமு. அத தமிழ்நாட்டில இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது, ஒரு சில குறைபாடுகள் இருக்கலாம். இப்ப அதெல்லாம் நிவர்த்தி பண்ற மாரி நிவர்த்தி பண்ணிட்டு, இவங்களோட கான்ட்ரிபியூஷனும் ஆட் பண்ணி, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாரத் நெட் திட்டத்த தான் வந்து பார்த்தீங்கன்னா, பேர மாத்தி இங்க தமிழ் நெட்ன்னு குடுத்துட்டு இருக்காங்க. வேற ஒண்ணுமே இல்லங்க. தமிழ் நெட் அப்படிங்கிறது மாநிலத்தில் உள்ள அனைத்து நகராட்சிகள், மாநகராட்சி, பேரூராட்சிகளை இணைக்க மாநிலம் முழுவதும் கண்ணாடி இழை வலையமைப்பு அமைக்கப்பட்டு அதிவேக அலைக்கற்றை வழங்கப்படும். டிஜிட்டல் புரட்சி நன்மைகள் மற்றும் அரசு துறைகளின் சேவைகளை வீட்டு வாசலில் பெறுதல். இத்திட்டத்துக்கு வந்து தமிழ்நெட் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நெட் என்பது தனியார் கூட்டாண்மை முறையில் எல்காட் மற்றும் டாக்டிவி போன்ற மாநில நிறுவனங்களின் நிதியுதவியுடன் செயல்படுத்தப்படுகிறது. பாரத் நெட்டுடன் இணைந்து தமிழ்நெட் மற்றும் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் உட்கட்டமைப்பு நிறுவப்படும். பாயிண்ட்ட பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் குழப்புற மாரி இருக்குங்க. வேற ஒண்ணுமே இல்லங்க. பாரத் நெட் அப்படிங்கிறது இந்தியா ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா,
சென்ட்ரல் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற திட்டம் பாரத் நெட். தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்போது அதில் இருக்கிற ஒரு சில குறைகளை பார்த்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸ்ட்ரா கான்ட்ரிபியூஷன் பண்ணி அதை பேரை மாற்றி இங்கே வந்து தமிழ்நெட் அப்படின்னு சொல்லி சர்வீசஸ் வந்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த தமிழ்நெட் அப்படிங்கிறத கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனத்தை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த நிறுவனத்தோட பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஃபினெட், தமிழ்நாடு ஃபைபர் நெட் கார்பரேஷன். ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். பாரத் நெட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தமிழ்நெட் அப்படின்னு சொல்லி பேர் மாற்றி ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த எக்ஸ்ட்ரா செலவாகிற கான்ட்ரிபியூஷனே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்ணிடுறாங்க. இதுக்கு இந்த தமிழ்நெட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் கொடுக்கறதுக்கு ஒரு நிறுவனம் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த நிறுவனத்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஃபினெட். ஓகேங்க சார். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது ரிலேட்டடாக, அதாவது கவர்னன்ஸ் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஸ் எல்லாமே பார்த்துங்க. பார்த்தீங்க அப்படின்னாவே ஈஸியாக உங்களுக்கு எல்லாமே புரியுங்க. ஆல்ரெடி கரண்ட் அஃபேர்ஸு, எக்கனாமிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஆப்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. படிச்சீங்க அப்படின்னாலுமே ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்படியே பார்த்துங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேவை சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வாங்குறோம் பார்த்தீங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான சர்டிஃபிகேட் வந்து எத்தனை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் இருக்கும். அந்த லிஸ்ட்டையும் அப்படியே வந்து கோ த்ரூ பண்ணிக்கங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ரெவென்யூ ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 34 சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு லிஸ்ட் இருக்குது. அந்த 34 சர்டிஃபிகேட் என்னென்ன சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது இந்த ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் நேம் அப்படிங்கிறதுல உள்ள ஃபுல்லாக இருக்கிறத எல்லாமே பார்த்துங்க. இன்கம் சர்டிஃபிகேட்டு, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, ரெசிடென்சியல் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டு, இது மாதிரி 34 சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த 34மே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலிஜிபிளாக இருந்தது அப்படின்னா சேவை சென்டர் மூலிமா அப்ளை பண்ணி நம்ம அங்கேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறத ஒரு லிஸ்ட்டு இருக்குது. அந்த லிஸ்ட்டையும் அப்படியே கொஞ்சம் கோ த்ரூ பண்ணிக்கங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்சது தான். 2 ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் தான் கொஞ்சம் பேரு புதுசா இருக்கும். மீதி எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். இதில வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் கேள்வி வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். இருந்தாலுமே என்ன டிபார்ட்மெண்ட் என்ன மாதிரியான சர்வீஸ புரொவைட் பண்றாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நமக்கு நல்லது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லிஸ்ட் குடுத்துருக்கு. இத அப்படியே கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்லாம் நீங்க படிக்கவே வேண்டாம். என்ன சர்டிஃபிகேட்டு எந்த டிபார்ட்மெண்ட் குடுக்குறாங்க? நாளைக்கு ஏதோ ஒண்ணு நமக்கு தேவை அப்படின்னா, ஈஸியா நம்மளே அடுத்தவங்கள போய் கேட்காம நம்மளே ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் குடுத்துருக்கு. இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா, போக போக கொஞ்சம் மாறுங்க. ஏன்னா அப்படின்னா வந்து எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட்ல நான் ஆட் பண்ற மாரியே நெறைய வாய்ப்புகள், பாசிபிலிட்டீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அது நம்ம பின்னாடி நம்ம அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கும் அப்டேட் பண்ணி தந்துருவோம். இருந்தாலும் அத அப்படியே கொஞ்சம் பார்த்துக்கங்க. சரி, ஓகேங்க சார். இதோட இந்த கவர்னன்ஸ் அப்படிங்கிற டாபிக் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த கவர்னன்ஸ் அப்படிங்கிற டாபிக் வந்து குரூப் 2 சிலபஸ்ங்க. குரூப் 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கவர்னன்ஸ் அப்படிங்கிற டாபிக் கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 2 சிலபஸ் ஓரியன்டட். இதில ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா, ஒரு 5 நிமிஷத்துல கேளுங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த எஜுகேஷனல் அப்படிங்கிற டாபிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
சரி, ஓகேங்க சார். யாருக்கும் எந்த கிளாஸ் எந்த டவுட்டும் இல்ல. உங்களுக்கு வர டவுட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட் கிளாஸ் எப்ப ஸ்டார்ட் ஆகும்? இதுதான் டவுட்டா கேட்குறீங்க. நான் முதல்லயே புடிச்சு சொல்லிட்டேங்க சார். கிளாஸ் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு டவுட்டு அப்படின்னா, நீங்க டைரக்ட்டா ஆஃபீஸ கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. நம்ம டாபிக் சம்மந்தமா ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க அப்படின்னு நம்ம சொல்லியாச்சுங்க. இருந்தாலும் டைரக்ட் கிளாஸ் எப்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஒண்ணுமே இல்லங்க சார். கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்னைக்கு காலேஜஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி நடத்தலாம் அப்படின்னு சொல்றாங்களோ, இல்ல வந்து அவங்களோட வழிகாட்டு நெறிமுறைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி இன்ஸ்டிடியூஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்களோ, அதுக்கு அடுத்த வாரமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டைரக்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. நீங்க எந்த ஒரு கவலையுமே பட தேவையில்லைங்க சார். உங்களுக்கே தெரியும் கொரோனா வந்து எந்த அளவுக்கு வேகமா பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஸோ, அதனால டைரக்ட் கிளாஸ் வந்தது அப்படின்னா, உங்களுக்கு ஆஸ் யூசுவல் கிளாஸ் ஷெட்யூல் வர்ற மாரி உங்களுக்கு மெசேஜும் வந்துருங்க. இது மாரி இந்த டேட்லருந்து உங்களுக்கு டைரக்ட் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனால நீங்க டைரக்ட்டா வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெசேஜ் வந்துரும். நீங்க ஒண்ணும் பயப்பட தேவையில்லங்க. அப்படி இல்ல அப்படின்னா, அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நியூஸ்ல தெரிஞ்சிருங்க. இது மாரி வந்து இன்ஸ்டிடியூஷன்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து ஆர்டர் போடுவாங்க. அதிலிருந்து நம்ம டைரக்ட் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஓகேங்க சார். இந்த தமிழகத்தின் கல்வி அப்படிங்கிற டாபிக்ல வந்து லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, எதுவரைக்கும் பார்த்துருக்கோம்னா, கிறிஸ்தவர்களின் கல்வி தொண்டு அப்படிங்கிற டாபிக்ல எந்தெந்த ஊர்ல என்னென்ன காலேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அ யாரோ 2 பேர் கன்ஃபார்ம் பண்ணுங்களேன். மெசேஜ்ல வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்க. அடுத்த டாபிக் வந்து ஆங்கிலேய வருகைக்கு பின் தமிழ் கல்வி அப்படிங்கிறதுல தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்ட வரைக்கும் சொன்னாங்க. 2 பேரும் யாராவது கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா பரவால்ல. சரி, ஓகேங்க சார். அதிலிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிற புக்ல 30வது பேஜுங்க. 30 அந்த பேஜ்ல ஆங்கிலேய வருகைக்கு பின் தமிழ் கல்வி அப்படின்னு சொல்லி சைடு கட்டிங் இருக்கும். அதிலிருந்து இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோங்க. பேஜ் நம்பர் 30. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, மெசேஜ்ல கொஸ்டின்ஸ்லாம் வந்து எங்கேருந்து எடுத்தீங்க? 9த் கொஸ்டின் எஸ்பெஷலி எங்கேருந்து எடுத்தீங்கன்னு கேட்டிருக்கீங்க. சார் நீங்க எடுத்து குடுத்த கொஸ்டின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சோசியல் சயன்ஸ் புக்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இருந்து எடுத்து குடுத்துருக்குங்க. நம்ம புக்கு தாங்க 6வதுலருந்து 10வது வரைக்கும் இருக்கிற சோசியல் சயன்ஸ் புக் இருக்கு பார்த்தீங்களா? அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்சியன்ட் இந்தியா சம்மந்தமான புக் இருக்கு பார்த்தீங்களா? ஸ்டார்ட்டிங்லேயே வரும் பார்த்தீங்களா? அந்த இதிலிருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, புக்ல இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் எடுத்து வந்திருக்குங்க. வெளியிலருந்து எங்கேயுமே எடுக்கலங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சோசியல் சயன்ஸ் புக்ல இருந்து தான் எடுத்து வந்திருக்குது. அதாவது எதுக்காக இது மாரி கொஸ்டின் தருது அப்படின்னு உங்களுக்கே ஆல்ரெடி சொல்லியாச்சுங்க. நோட்ஸ்ல எல்லா பாயிண்ட்டும் நம்மளால கவர் பண்ண முடியாது. அப்படி கவர் பண்ண முடியாதது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கொஸ்டினா வந்து நம்ம தரும்போது, அதிலயும் நீங்க பார்த்துக்கிற மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்ததுங்க. சார் டி பேட்ச்க்கு மெட்டீரியல் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. எல்லா கிளாஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏ கிளாஸ்லருந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண ஐ கிளாஸ் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிற ஒரு புக் தந்திருக்காங்க. எல்லாத்துக்குமே தந்திருக்காங்க சார். நீங்க வாங்கல அப்படின்னா, நீங்க இன்ஸ்டிடியூட்ல வந்து பார்த்தீங்கன்னா, வொர்க்கிங் டேஸ்ல மார்னிங் 10:30 10:00லேருந்து
ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4:00 உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஐடி கார்ட காமிச்சுட்டு நீங்க புக் வாங்கிக்கலாங்க. வாங்கல அப்டின்னா, நீங்க டைரக்ட்டா வந்து உங்களோட ஐடி கார்ட காமிச்சு புக் வாங்கிங்க. எல்லாத்து கையிலயும் உங்களுக்கு புக் இருக்குங்க. அதேமாரி கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 11த் நியூ புக் இருக்கு பார்த்தீங்களா? அதில 5வது யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா, கல்வி அப்படிங்கிற ஒரு யூனிட்டாவே இருக்கு. மொத 2, 3 கொஸ்டின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிலருந்து தான் எடுத்து குடுத்துருக்கேன். நமக்கு நீங்க நோட்ஸ் எழுதும்போது, இந்த கல்வி அப்படிங்கிற யூனிட் ஸ்டார்ட் பண்ணும்போது எழுதியிருக்கிற நோட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் புக்ல இருந்து வந்த நோட்ஸ் தாங்க. அதிலயும் கவர் ஆகாத ஒரு சில பாயிண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஸ்டினா குடுத்துருக்குது. அதுவுமே எதிலருந்து குடுத்துருக்கு அப்படின்னா, 11த் புது புக்கு 5வது யூனிட்லேருந்து குடுத்துருக்குங்க. அதையும் கொஞ்சம் நீங்க பார்த்துக்கங்க. சார் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 9க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா புக்காவே குடுக்குதுங்க சார். நீங்க பிடிஎஃப் குடுங்கன்னு சொல்லி எதுக்கு கேட்கிறீங்கன்னு எனக்கும் தெரியலங்க. நீங்க டைரக்ட்டா வந்து புக் வாங்கிட்டு போ வேண்டியது தானங்க சார். சரி ஓகேங்க சார். நம்ம டாபிக் போயிடலாம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வரும்போது, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில என்ன மாரியான கல்விக்கூடங்கள்லாம் ஆரம்பிச்சாங்க? என்ன மாரியான பங்களிப்புலாம் குடுத்தாங்க? மிஷனரீஸ் மூலியமா என்னென்ன ஸ்கூல்ஸ், காலேஜஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போர்த்துகீசியர்கள் வந்திருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இந்தியாவுல ஆதிக்கம் செலுத்துனது யாரு அப்டின்னா, பிரிட்டிஷ்கார் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆதிக்கம் செலுத்துனாங்க. ஸோ அவங்க காலகட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ரூல் பண்ண ஆரம்பிச்சதுலருந்து, கல்வி வந்து பார்த்தீங்கன்னா, அதோட வளர்ச்சி வந்து எது மாரி இருக்கு அப்டின்னு சொல்லி பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆங்கிலேய வருகைக்கு பின் தமிழ் கல்வி அப்டின்னு சொல்லிட்டு, அந்த டாபிக் கீழ பார்க்க போறோங்க. இந்த 1813ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பட்டய சட்டத்தில, இந்தியாவுல கல்வியை மேம்படுத்துவதற்கு ஆண்டுக்கு ரூ. 1,00,000 நிதி வழங்குவதற்கான ஏற்பாட்டை செய்தது. 1819ல ஸ்கூல் புக் சொசைட்டி வந்து தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன அப்படின்னா, 1813ல வந்து பார்த்தீங்கன்னா, பட்டய சட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, கல்விக்கு ரூ. 1,00,000 குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி கிழக்கிந்திய கம்பெனி கிட்ட பிரிட்டிஷ் கவர்ன்மெண்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்தியாவுல வந்து கல்வியோட வளர்ச்சி வந்து ரொம்ப மோசமா இருக்கு. அத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை கேட்டிருப்பாங்க. அந்த அறிக்கையை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பட்டய சட்டம் வந்து உருவாக்கியிருப்பாங்க. அந்த பட்டய சட்டத்தில வந்து கல்விக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ஒருத்தங்க கிளாஸ் எடுக்கும்போது ஆல் பாயிண்ட் மேக்ஸிமம் கவர் ஆகுற மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. மேக்ஸிமம் வந்து எல்லா பாயிண்ட்டுமே கவர் ஆகுற மாதிரி தான் சொல்லிட்டுருங்க. இருந்தாலுமே ஒரு சில மிஸ் ஆகுற பாயிண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து உங்களுக்கு கொஸ்டின் வரும்போது நம்ம வந்து அந்த பாயிண்ட்டுக்கு ரிலேட்டடா கொஸ்டின் எடுத்து குடுத்து, அந்த பாயிண்ட்டையும் நம்ம கவர் பண்ணிர்றோம். ஸோ மேக்ஸிமம் கவர் ஆகுற மாரி தான் பார்த்துட்டுருக்கேங்க சார். அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் கேட்டிருப்பாங்க. அந்த ரிப்போர்ட்ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்டின்னா, இந்தியால கல்வி மேம்படுத்தணும் அப்டின்னா, மேக்ஸிமம் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ரூ. 1,00,000 செலவாகும் அப்டின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ரூ. 1,00,000 வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி ஏற்பாடு பண்ணிக்கலாம் அப்டின்னா, இங்க நம்ம அவங்க வரி வசூல் பண்றாங்க பார்த்தீங்களா? அந்த வரி வசூல்ல கிழக்கிந்திய கம்பெனியோட செலவு போக மீதமாகிற காச வந்து பார்த்தீங்கன்னா, மீதமாகிற காசுல ரூ. 1,00,000 வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட கல்விக்காகவே செலவு பண்ணிக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் குடுத்துருப்பாங்க. நமக்கு தெரியும். அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம நாட்டையவே சுரண்டிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க சுரண்டுறது தான் மெயினான குறிக்கோளாவும் வச்சிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வரி வசூல் பண்ணதுல ரூ. 1,00,000 மிச்சமாகி, அந்த மிச்சமாகிற அந்த ரூ. 1,00,000 வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட கல்விக்காக செலவு செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை குடுத்துருந்தாங்க. இது பாசிபிளா அப்படின்னு கேட்டா, பாசிபிள் கிடையாது. இது மாரி பட்டய சட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1,00,000 வழங்குறதுக்கான ஏற்பாடு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பட்டய சட்டத்த பேஸ் பண்ணி ரூ. 1 கூட வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியர்களோட கல்விக்கு வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி செலவு பண்ணல அப்படிங்கிறது தான் உண்மைங்க.
சட்டத்துல வேணா சொல்லியிருக்கலாங்க. ரூ. 1,00,000 பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பைசாவுமே, ஒரு பைசா கூட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சட்டத்து மூலியமா குடுத்த சட்டத்துக்கு ஏற்ப செயல்படுத்தப்படல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இது மாரி போயிட்டு இருந்த சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆளுநரா தாமஸ் மன்றோ வந்து நியமனம் பண்ணியிருந்தாங்க. அவர் ஒரு நியமனம் பண்ண காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கல்விய மேம்படுத்துறதுக்கு அவரு ஒரு குழு ஃபார்ம் பண்ணி, என்னென்ன பண்ணுனா கல்வியோட தரம் வந்து அதிகரிக்கும். ஸ்டார்ட்டிங்ல வந்து கல்விக்கு வந்து எப்படிலாம் வந்து அவங்க படிக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஆய்வறிக்கை வந்து ரெடி பண்ணியிருப்பாரு. அது மாரி ரெடி பண்ணுனதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இதுக்கு முன்னாடி இருந்த கமிஷன் மூலியமா நெறைய குறைகள்லாம் வந்து இருந்தத அவரு கண்டுபிடிச்சிருப்பாரு. அந்த மாரி கண்டுபிடிச்சதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா, நிவர்த்தி பண்ணியிருப்பாருங்க. அதாவது இந்தியர்களோட கல்விக்கு உண்மையாலுமே முதன் முதலா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ப இவங்க வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டது யாரு அப்படின்னா, தாமஸ் மன்றோவ தான் சொல்லுவாங்க. 1820இல் சென்னை மாகாணத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்ட தாமஸ் மன்றோ, கல்வி திட்டங்களுக்கு செலவிடப்படும் தொகை என்றும் அழிவில்லாதது என கூறினார். அதாவது மேல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பட்டய சட்டத்தில ரூ. 1,00,000 வந்து செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா, அதுக்கான எந்த ஒரு காசுமே ஒதுக்கீடு பண்ணியிருக்க மாட்டாங்க. இவரு என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, அந்த ரூ. 1,00,000 நீங்க ஒதுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. இது மாரி ஆனா ஒதுக்காம இருக்கிறீங்க. இது மாரி படிக்கிறதுக்குன்னு நம்ம செலவு பண்றது என்னைக்குமே நமக்கு வீணா போகாது அப்படின்னு சொல்லிட்டு இவரு அதாவது இவரு ஒரு அறிக்கை குடுத்திருப்பாருங்க. 1822இல் எஜுகேஷன் கமிஷன் அமைக்கப்பட்டது. மதராஸ் மாகாணத்தில் மேற்கத்திய கல்வி முறையை அறிமுகப்படுத்திய மிகப்பெரிய பங்கு சர் தாமஸ் மொன்ரோவையே சாரும். மேற்கத்திய கல்வி முறை அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லங்க. இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணதுல ரொம்ப பெரிய பங்கு யாருக்கு இருக்கு அப்படின்னா, தாமஸ் மன்ரோவுக்கு. மெக்காலே பிரபுக்கு இருக்கு. மெக்காலே பிரபுக்கு முன்னாடி இத அதாவது இந்த மாரி ஒரு திட்டத்த கொண்டு வந்தது யாரு அப்படின்னா, தாமஸ் மன்றோ தான் சொல்றாங்க. மன்ரோவின் கல்விக்குழு ஒவ்வொரு மாவட்டத்திலும் 2 முதன்மை பள்ளிகளை உருவாக்க பரிந்துரைத்தது. அதாவது அந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லோக்கல் பாடி வந்து 3ஆ பிரிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? பஞ்சாயத்து, நகராட்சி, மாநகராட்சின்னு சொல்லிட்டு 3ஆ பிரிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? ஆனா அந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, லோக்கல் பாடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 2ஆ பிரிச்சிருந்தாங்க. மாவட்டம், தாலுகா அப்படின்னு சொல்லிட்டு 2ஆ பிரிச்சிருந்தாங்க. அந்த மாவட்ட அளவுல வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பள்ளிக்கூடமா வந்து பார்த்தீங்கன்னா, மாவட்ட பள்ளி ஒண்ணு உருவாக்கணும். தாலுக்கா அளவுல இருக்கிற பெரிய பள்ளிகள் வந்து தாசில்தார் பள்ளிகள் அப்படின்னு சொல்லி, இது மாரி பள்ளிகள உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, மன்றோ வந்து தன்னோட அறிக்கையில குடுத்திருப்பாருங்க. அத சொல்றது தான் அந்த பாயிண்ட்டுங்க. மன்றோவின் கல்விக்குழு ஒவ்வொரு மாவட்டத்திலும் 2 முதன்மை பள்ளிகளை உருவாக்கணும் பரிந்துரைத்தது. ஒண்ணு வந்து மாவட்ட ஆட்சியர் பள்ளி, இன்னொன்னு தாசில்தார் பள்ளி. மாவட்ட அளவுல இருக்கிற பள்ளி வந்து பார்த்தீங்கன்னா, மாவட்ட ஆட்சியர் பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு தாலுக்கா அளவுல இருக்கிற பெரிய ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா, தாசில்தார் பள்ளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாரி பள்ளிகள உருவாக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த ஸ்டேஜ்ல படிக்கிறவங்களோட கல்வித்திறன் வந்து ரொம்ப மேம்படும் அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ் மன்றோ தன்னோட அறிக்கையில சொல்லியிருப்பாருங்க. அடுத்த பாயிண்ட் 1823இல் பொதுக்கல்வி இயக்குநரகம் அமைக்கப்பட்டது அப்படின்னு இருக்கும். அதுல ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கு. அப்படியே மாத்திங்க. 1826 23ன்னு இருக்கிறத 26ன்னு மாத்திக்கங்க. பொதுக்கல்வி இயக்குநரகம் அப்படின்னு இருக்கிறத பொதுக்கல்வி வாரியம் அப்படின்னு மாத்திங்க. போர்ட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு இங்கிலீஷ்ல கரெக்ட்டா இருக்கு. தமிழ் வந்து பொதுக்கல்வி வாரியம். கல்வி இயக்குநரகம் அப்படின்னு இருக்கிறத பொதுக்கல்வி வாரியம் அப்படின்னு மாத்திங்க. இந்த மாவட்ட அளவுல 2 பள்ளிகள் உருவாக்கணும்னு சொல்லியிருந்தாரு இல்லங்க. மாவட்ட ஆட்சியர் பள்ளி, தாசில்தார் பள்ளி. இதுக்கு என்ன சொல்லியிருந்தாருன்னா, ரூ. 1,00,000 நீங்க நிதி உதவிலாம் தர தேவையில்ல. ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ரூ. 50,000 நீங்க நிதி உதவி குடுத்தீங்கன்னா போதும். இந்த 2 இது மாரி ஒவ்வொரு மாவட்ட அளவுலயும் ஆரம்பிக்கிற பள்ளிகளுக்கு வந்து சிறப்பா வந்து
பள்ளிக்கூடத்த நம்ம செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிழக்கிந்திய கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோரிக்கை வச்சிருப்பாருங்க. இந்த 1827ல பொதுக்கல்வி வாரியம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்லங்க, அது இங்கிலீஷ்ல கரெக்ட்டா தான் இருக்குங்க. போர்ட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல கரெக்ட்டா தான் இருக்கு. தமிழ்ல தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாறிருக்கு. அதாவது பொதுக்கல்வி இயக்குனரகம் அப்படிங்கிறத பொதுக்கல்வி வாரியம் அப்படின்னு சொல்லி மாத்திக்கங்க. அந்த 1823 பொதுக்கல்வி இயக்குனரகம் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு கீழ ஒரு பாயிண்ட் எழுதிக்கங்க. மன்றோவின் முயற்சியால் மன்றோவின் முயற்சியால் சென்னை மாகாணத்தில் சுமார் 70 பள்ளிகள் நிறுவப்பட்டன. மன்றோவின் முயற்சியால் சென்னை மாகாணத்தில் சுமார் 70 பள்ளிகள் நிறுவப்பட்டன. மன்றோவின் முயற்சியால் சென்னை மாகாணத்தில் சுமார் 70 பள்ளிகள் நிறுவப்பட்டன. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரிட்டிஷ் ரூலர்லயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியர்களும் கல்வி கத்துக்கணும்னு சொல்லிட்டு மனமார எண்ணுனது யாரு அப்படின்னா, தாமஸ் மன்றோ அவர தான் சொல்லுவாங்க. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கல்விக்கு வந்து செலவிடப்படுற தொகை என்னைக்குமே அழிவில்லாதது. ஒவ்வொரு மாவட்டத்திலயும் வந்து பார்த்தீங்கன்னா, 2 பள்ளிக்கூடம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். மாவட்ட அளவுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பள்ளிக்கூடமும், தாலுகா அளவுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பள்ளிக்கூடமும் ஸ்டார்ட் பண்ணணும். மாவட்ட அளவுல இருக்கிற பள்ளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மாவட்ட ஆட்சியர் பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு பேரும், தாலுகா அளவுல இருக்கிற பள்ளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தாசில்தார் பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு பேரும் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரூ. 1,00,000லாம் தேவையில்ல. நீங்க ரூ. 50,000 நிதியுதவி குடுத்தீங்கன்னா போதும். இந்த மதராஸ் மாகாணத்தில மட்டும் இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு எல்லாமே வந்து ஈஸியா வந்து நம்ம செயல்பட வைக்கிறது மூலியமா, கல்வி கத்துக்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும். கல்வியோட தரம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது மாரி பரிந்துரை பண்ணுனது மட்டும் இல்லாம, இவரோட முயற்சியில சென்னை மாகாணத்தில மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 70 பள்ளிக்கூடம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது மாரி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, 1827ல காலரா நோயினால இவரு இறந்துருவாரு. அந்த இறந்த பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இவரோட திட்டங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, செயல்படுத்த முடியாம முடங்கி போயிருங்க. 1827ல வந்து பார்த்தீங்கன்னா, காலரா நோயினால இவரு இறந்ததுக்கு பின்னாடி, இவரோட இந்த திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே படிப்படியா வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிரும். அதாவது இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஆள் இல்லாம, கிழக்கிந்திய கம்பெனிக்கு எடுத்து சொல்றதுக்கு ஆள் இல்லாம, இவரோட திட்டங்கள அப்படியே கைவிட்டுருவாங்க. இதில நீங்க கரெக்ஷன் பண்ணிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, 1823ன்னு இருக்கிறத 1826ன்னு மாத்திக்கங்க. பொதுக்கல்வி இயக்குனரகம் அப்படின்னு இருக்கிறத, பொதுக்கல்வி வாரியம் அப்படின்னு மாத்திக்கங்க. இதுவரைக்கும் சொன்னதோட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோடு போட்டுங்க. ஏன்னா, இதோட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தாமஸ் மன்றோ அப்படிங்கிறது முடிஞ்சது. இங்க டைப் பண்ணும்போது ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிருச்சுங்க. அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா, மெக்காலே இதெல்லாம் வந்து வரும். அதனால அந்த சொன்ன வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோடு போட்டுங்க. உங்க புக்ல வந்து பார்த்தீங்கன்னா, எதோட கோடு போடுறீங்க அப்படின்னா, மன்றோவின் கல்விக்குழு ஒவ்வொரு மாவட்டத்திலும் 2 முதன்மை பள்ளிகளை உருவாக்க பரிந்துரைத்தது. ஒண்ணு வந்து மாவட்ட ஆட்சியர் பள்ளி, இன்னொன்னு தாசில்தார் பள்ளின்னு இருக்கு பார்த்தீங்களா? அதோட ஒரு கோடு போட்டுங்க. அதுவரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிறது வந்து மன்றோ சம்மந்தப்பட்ட பாயிண்ட்.
அதுக்கு அடுத்தது டிஸ்பிளேல ஒரு பாயிண்ட் தெரியும். ஆனா புக்ல உங்களுக்கு இருக்காதுங்க. அந்த புக்ல இல்லாத பாயிண்ட் அப்படியே எழுதிக்கங்க. இந்த பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா? அத அப்படியே எழுதிக்கங்க. 1830இல் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி கீழ்நோக்கி பரவும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. டவுன்வர்ட் ஃபில்ட்ரேஷன் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. கீழ்நோக்கி பரவும் திட்டம். இத அப்படியே எழுதிக்கங்க. இடம் இருக்கிற பக்கம் எழுதிக்கங்க. சும்மா அது ஒரே ஒரு பாயிண்ட். அது தனி பாயிண்ட்டுங்க. 1830இல் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி கீழ்நோக்கி பரவும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. இது மட்டும் ஒரு தனி பாயிண்ட். கீழ்நோக்கி பரவும் திட்டம் அப்படின்னா வேற ஒண்ணுமே இல்லங்க. மேல்தட்டு மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பாடம் சம்மந்தமா, கல்வி சம்மந்தமா எல்லாமே சொல்லி தந்துருவாங்க. அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு கீழ இருக்கிற கீழ்த்தட்டு மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லி தர்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கீழ்நோக்கி பரவும் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்த கொண்டாந்தாங்க. எதுக்காக இது மாரி கொண்டாந்தாங்க அப்படின்னா, மேல்தட்டு மக்களோட எண்ணிக்கை வந்து கம்மி. ஸோ, அதனால அவங்களுக்கு சொல்லிக் குடுக்குறது ரொம்ப ஈஸியா போயிரும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கீழ அவங்க சமுதாயத்திலயும் சரி, மத்த இடத்துலயும் சரி, அவங்களுக்கு கீழ இருக்கிற மக்களுக்கு அவங்க ஈஸியா கல்வி சொல்லி தர முடியும் அப்படிங்கிற மாரியான ஒரு திட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி கொண்டாந்தாங்க. அந்த திட்டத்தோட பேரு தான் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ்நோக்கி பரவும் திட்டம். இப்ப எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல ஹையரார்கி அப்படின்னு சொல்லி பார்த்தா சும்மா இது எக்ஸாம்பிளுக்கு மட்டும் தாங்க. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல ஹையரார்கி அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே கலெக்டர் வருவாங்க. அதுக்கப்புறம் டிஆர்ஓ வருவாங்க. அதுக்கப்புறம் ஆர்டிஓ வருவாங்க. அதுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, தாசில்தார் வருவாங்க. அதுக்கப்புறம் டெப்டி தாசில்தார், ஆர்ஐ, விஓ இது மாரி போகுங்க. இப்ப என்ன அப்படின்னா, இவங்க இந்த டவுன்லோட் ஃபில்ட்ரேஷன் தியரியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, கீழ்நோக்கி பரவும் திட்டத்தில ஃபர்ஸ்ட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கும் கூப்பிட்டு வந்து இவங்க சொல்லி தந்துருவாங்க. இந்த கலெக்டர்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வருவாய் மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிஆர்ஓ இருப்பாங்க. அப்ப ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல 3 டிஆர்ஓ இருக்காங்க, 4 டிஆர்ஓ இருக்காங்க, 5 டிஆர்ஓ இருக்காங்கன்னா, அந்த ஒரு கலெக்டர் அவங்களுக்கு கீழ எத்தன டிஆர்ஓ இருக்காங்களோ, அத்தன டிஆர்ஓவுக்கு சொல்லி தரணும். ஒவ்வொரு வருவாய் மாவட்டத்திலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய தாலுகா இருக்கும். அப்போ ஒவ்வொரு டிஆர்ஓவும் அவங்களுக்கு கீழ இருக்கிற 10 தாலுகா, 15 தாலுகா இருந்தாலும் சரி, அந்த தாலுகாவுல இருக்கிற தாசில்தாருக்கு சொல்லி தரணும். அந்த தாசில்தார் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தாலுகாவிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, வருவாய் கிராமங்கள் இருக்குங்க. ஆர்ஐயோட கண்ட்ரோல்ல இருக்கும். அப்ப அதில ஒவ்வொரு தாசில்தார் கீழயும் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 20 ஆர்ஐ, 15 ஆர்ஐ இது மாரி வருவாங்க. அப்ப அந்த அவங்க 15 பேத்துக்கு சொல்லி தரணும். அந்த ஒவ்வொரு ஆர்ஐக்கு கீழயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 கிராமம், இல்ல 2, 3 கிராமம் ஒரு இது அந்த இடத்த பொறுத்து பாப்புலேஷன பொறுத்து கிராமங்கள் வரும். அப்ப அது மாரி வருங்க. இப்ப என்ன ஆகும் அப்டின்னா, கலெக்டர் வந்து டிஆர்ஓக்கு சொல்லி தரணும். டிஆர்ஓ வந்து ஆர்டிஓக்கு சொல்லி தரணும். ஆர்டிஓ தாசில்தாருக்கு. இது மாரி போகும்போது என்ன ஆகும் அப்டின்னா, மேல வந்து கம்மியான பேத்துக்கு சொல்லி தந்தா போதும். கீழ வந்து நெறைய பேத்துக்கு ரீச் ஆயிரும் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு நோக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கீழ்நோக்கி பரவும் திட்டம் அப்டிங்கிற திட்டத்த கொண்டாந்தாங்க. இதுல என்னாச்சு அப்டின்னா, மேல அவங்க மேல்தட்டு மக்களுக்கு அவங்க சொல்லி தரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருமே நல்லா படிச்சுட்டாங்க. ஆனா அவங்க என்ன நெனச்சுட்டாங்க அப்டின்னா, தனக்கு கீழ இருக்கிறவங்களுக்கு சொல்லி தந்தா, அவங்க தனக்கு ஈக்குவலா வந்துருவாங்க. அல்லது தனக்கு மேல வந்து வந்துருவாங்க அப்டிங்கிற ஒரு எண்ணத்துல, அவங்களுக்கு கத்துக்கிட்ட எல்லாமே கல்வி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கீழ இருக்கிறவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துல, அத அவங்களோடவே நிறுத்திட்டாங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கீழ்நோக்கி பரவும் திட்டம் அப்டிங்கிறது ரொம்ப பெரிய தோல்விய சந்திச்சது அப்டின்னு சொல்லுவாங்க. கீழ்நோக்கி பரவும் திட்டம் அப்படிங்கிறது, மேல இருக்கிறவங்களுக்கு சொல்லி தந்துருவாங்க. அவங்க தனக்கு கீழ இருக்கிற எல்லாத்துக்கும் சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோக்கத்துல கவர்மெண்ட் கொண்டாந்தாங்க. ஆனா மேல இருக்கிறவங்கலாம் என்ன ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா, நம்ம மட்டும் கத்துக்கிட்டா போதும். நமக்கு கீழ இருக்கிறவங்க படிக்கக்கூடாது. அப்படி படிச்சாங்கன்னா, நம்மளை காட்டிலும் முன்னேறிருவாங்க அப்படின்னு அவங்களுக்கு கீழ கல்வி கொண்டு போய் சேர்க்காதனால, இந்த கீழ்நோக்கி பரவும் திட்டம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தோல்வி திட்டமா சொல்றாங்க. அடுத்து உங்க புக்ல இந்த 1835 மார்ச் 7ன்னு இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு மேல வந்து சைடுல வந்து பார்த்தீங்கன்னா, மெக்காலே கல்விக்குழு அப்படின்னு எழுதிக்கங்க. சைடு ஹெட்டிங்கா. அந்த தாமஸ் மன்றோன்னு எழுதுன மாரி, மெக்காலே கல்விக்குழு அப்படின்னு எழுதிக்கங்க. அந்த லாஸ்ட் பாயிண்ட்டா 30வது பாயிண்ட்டுக்கு 30வது பேஜ்ல லாஸ்ட் பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா? அந்த லாஸ்ட் பாயிண்ட்ல சைடு ஹெட்டிங் வந்து மெக்காலே கல்விக்குழு அப்படின்னு எழுதிக்கங்க. புக்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பள்ளிகள், மாவட்ட பள்ளிகள், தாசில்தார் பள்ளிகள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, தாமஸ் மன்றோவுக்கான பாயிண்ட். அடுத்து நீங்க 1830ல
கீழ்நோக்கி பரவும் திட்டம் அப்படிங்கிறது ஒரு தனி பாயிண்ட்டு. அடுத்து 1835ன்னு ஸ்டார்ட் ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா, மெக்காலே கல்விக்குழுவுக்கு கீழ வர பாயிண்ட்டு. பாயிண்ட்டு. 1835 மார்ச்சில் வில்லியம் பென்டிங் பிரபு மேற்கத்திய கல்வி முறையை அறிமுகப்படுத்துவதற்கு ஆதரவாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார். இத்தீர்மானம் ஆங்கிலத்தை இந்தியாவின் ஆட்சி மொழியாகவும், இலக்கிய மொழியாகவும் அறிவித்தது. இதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா, வில்லியம் பென்டிங் பிரபு காலத்தில் கல்கத்தாவில் மருத்துவக் கல்லூரியும், பம்பாயில் எல்பின்ஸ்டன் கல்லூரியும், சென்னை மருத்துவக் கல்லூரி 1835ல, சென்னை மாநிலப் பள்ளி 36ல, சென்னை கிறிஸ்துவ பள்ளி 1840, சென்னை பச்சையப்பன் பள்ளி 1841ல ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லாமே அது வந்து ஒரு காலேஜஸா இருக்குங்க. காலேஜஸா முதலே மாறிடுச்சு. இன்னைக்கு வந்து இதோட தரம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கல்லூரி தரத்தில இருக்கு. ஆனா ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூலா தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த மெக்காலே பிரபு அப்படிங்கும்போது, இவரோட கல்விக்குழு வந்து எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னா, 1835ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, மெக்காலே கல்விக்குழு உருவாக்குனாங்க. யாரோட ஆட்சி காலத்தில அப்படின்னா, வில்லியம் பென்டிங் பிரபுவோட ஆட்சி காலத்தில. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட கல்வியோட நிலைமை எப்படி இருக்கு? தரம் எப்படி இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு ஆராயறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து கவர்மெண்ட் இந்தியாவுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கோம். அது மாரி வந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற இலக்கியங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு, நெறைய கேலியா விமர்சனம் பண்ணியிருப்பாருங்க. அதாவது இப்ப நம்ம ராமாயணத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கும்பகர்ணன் இருந்தா 6 மாசம் தூங்குவான். 6 மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, தூங்காம இருப்பான். ராமன் விட்ட அம்பு வந்து பார்த்தீங்கன்னா, 10 தல ராவணன் இருந்தான். ராமன் விட்ட அம்பு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 10 தல ராவணனே சாய்ச்சிருச்சு. அனுமார் இருந்தாரு. அவரு கடல் தாண்டி பறந்து போனாரு. அப்படின்னு சொல்லிட்டு இதிகாசங்களோட கதைகள் நெறைய இருக்கும். அதேமாரி மகாபாரதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, மகாபாரதத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கதைகள், துணை கதைகள், கிளை கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு இது மாரி போயிட்டுருக்கும். இந் இந்திய இலக்கியங்கள் மட்டும் இல்லாம, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற ஆப்கானிஸ்தான், பர்மாவுல ஒரு சில பகுதிகள் எல்லாமே சேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா அப்படின்னு சொல்லியிருந்தது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உருது மொழியிலயும் சரி, பாரசீக மொழியிலயும் சரி, இது மாரியான கற்பனை கதைகள் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இருந்தது. மக்களை பிரபு என்ன சொல்லி சொன்னாரு அப்படின்னா, இந்த கற்பனை கதைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எந்த காலத்திலயும் நம்ம வாழ்க்கைக்கு உதவாது, படிப்புக்கு உதவாது. அறிவியல் பூர்வமா நம்ம சிந்திக்கணும். அந்த அறிவுபூர்வமா சிந்திக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆங்கில மொழியில மட்டும் தான் இருக்குது. அத படிச்சா மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவர்களோட கல்வித்தரம் உயரும் அப்படின்னு சொல்லிட்டு, அவரோட அறிக்கையில வந்து பார்த்தீங்கன்னா குடுத்திருப்பாரு. அந்த கல்விக்குழுவுல வந்து பார்த்தீங்கன்னா, 2 பிரிவா இருந்திருப்பாங்க. ஒண்ணு வந்து ஒரு பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஓரியன்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னொரு பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா, ஆங்கிலிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, மெக்காலே கல்விக்குழுவுல ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா, அதுல ஒரு 5 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரியன்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவா இருந்தாங்க. இன்னொரு 5 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆங்கிலிஸ்ட் அப்படின்னு சொல்லி பிரிவா இருந்தாங்க. ஓரியன்டலிஸ்ட் அப்படின்னா, தமிழ்ல வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கீழ் திசைவாதிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, அவங்க வந்து நம்மளோட பாரம்பரியம் சார்ந்த இலக்கியங்கள், வேதங்கள் இத மட்டும் நம்ம கத்துக் குடுத்தா போதும். கல்வியோட தரம் உயரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஆனா, இந்த ஆங்கிலிஸ்ட் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இது எல்லாமே என்டையரா நம்ம இல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இங்கிலீஷும், சயின்ஸும் நம்ம கத்துக்கிட்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட கல்வியோட தரம் உயர்றது மட்டும் இல்லாம, நாட்டோட தரமும் உயரும். மக்களோட வாழ்க்கை தரமும் உயரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மெக்காலே வந்து ஒரு ரிப்போர்ட் தயார் பண்ணியிருப்பாரு. அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இங்கிலீஷ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட அஃபிஷியல் லாங்குவேஜா இருக்கணும். மக்களும் படிக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் மட்டும் தான் படிக்கணும். அப்படி படிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்ல வேலையும் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்ததுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, வில்லியம் பென்டிங் பிரபு என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஆட்சி மொழியாகவும், இலக்கிய மொழியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருப்பாரு. அதிலிருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷோட டாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப அதிகமாச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, அந்த காலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு கீழ வேலை செய்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஆட்கள் பற்றாக்குறை இருந்தது. அங்க இங்கிலாந்துல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்கள் வந்து
போதுமான அளவுக்கு இங்க வரமாட்டேன்ட்டாங்க. ஏன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற கடுமையான வெப்பமும் ஒரு வந்து காரணமா இருந்ததுன்னு சொல்லி சொல்றாங்க. அதனால இங்க இருக்கிறவங்களே ட்ரெயின் பண்ணுனோம்னா, ஈஸியா நம்மளோட வேலைய நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெக்காலே பிரபு வந்து பார்த்தீங்கன்னா, கருதியிருப்பாரு. அதனால என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இங்கிலீஷ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா வந்து கத்துக்கிட்டவங்களுக்கு தான் இங்க கவர்மெண்ட் வேலை அப்படிங்கிற மாரி ஒரு மாயைய கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அத பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா, வில்லியம் பெண்டிங் பிரபு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தீர்மானம் கொண்டாந்து, இனிமே அஃபிஷியல் லாங்குவேஜா இங்கிலீஷ் மட்டும் தான் இருக்கும். இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு தான் வேலையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் கொண்டாந்துருப்பாங்க. சார்ட்ட இந்த மெக்காலே கல்வி முறை வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, குமாஸ்தா கல்வி முறை அல்லது மனப்பாட கல்வி முறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது நம்ம எதுவுமே யோசிக்க தேவையில்ல. அவங்க என்ன புக்ல இருக்கோ, அத நம்ம படிக்கிறோம். அத மனப்பாடம் பண்றோம். அவங்க எக்ஸாம்ல கேட்கிறத, அந்த மனப்பாடம் நம்ம என்ன பண்ணணுமோ, அத அப்படியே கொண்டு போய் அங்க எக்ஸாம்ல எழுதுனா போதும் பாஸு. நீங்க பாஸ் ஆகி இத்தன மார்க் எடுத்தா போதும். உங்களுக்கு வந்து வேல அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம அதாவது நம்மள யோசிக்கவே விடாம, இத படிச்சா போதும், இத மனப்பாடம் பண்ணுனா போதும் அப்படிங்கிற மாரி ஒரு மனப்பாட கல்வி முறையை கொண்டு வந்தது. இந்த மனப்பாட கல்வி முறைய வந்து புகுத்துனது யாரு அப்படின்னா, மெக்காலே பிரபு தான் வந்து பார்த்தீங்கன்னா, புகுத்துனார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மனப்பாட கல்வி முறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு பேர் என்ன சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னா, குமாஸ்தா கல்வி முறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுவும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிளர்க் அப்படிங்கிற போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, குமாஸ்தா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அத கணக்கர் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்ல சொல்றத, இங்கிலீஷ்ல கிளர்க் அப்படிம்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, வடமொழியில குமாஸ்தா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த குமாஸ்தா அப்படிங்கிற வேலைக்கு வந்து அதாவது கணக்கு எழுதுற வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஆட்கள் தேவைப்பட்டதுனால, இந்த மனப்பாட கல்வி முறையில அவங்கள நெறைய உருவாக்குனனால வந்து பார்த்தீங்கன்னா, மனப்பாட கல்வி முறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அல்லது குமாஸ்தா கல்வி முறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இத மெயினா உருவாக்குனது யாரு அப்படின்னா, மெக்காலே பிரபு. அந்த மெக்காலே பிரபுவோட குழுவுல வந்து பார்த்தீங்கன்னா, 2 பிரிவா இருந்தாங்க. ஒண்ணு வந்து ஆங்கிலிஸ்ட், இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஓரியன்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓரியன்டலிஸ்ட் அப்படின்னா, தமிழ்ல கீழ்த்திசைவாதிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, பழைய இலக்கியங்கள், இலக்கணங்கள், வேதங்கள் இத மட்டும் கத்துக் குடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆங்கிலிஸ்ட் அப்படிங்கிறது ஆங்கிலவாதிகள் அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்க. இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, சயன்ஸும், இங்கிலீஷும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கத்துக் குடுக்கணும். அதுதான் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, எது அப்ரூவ் ஆயிருக்கும் அப்படின்னா, இந்த ஆங்கிலிஸ்ட் சொன்ன கருத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ரூவர் ஆயிருக்குங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மெக்காலே பிரபுக்கு கீழ வர்ற பாயிண்ட்ஸ். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சார்லஸ் வுட் அறிக்கை. இந்த சார்லஸ் வுட் அறிக்கை வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நம்ம கொஸ்டின்லேயே கூட பார்த்துருப்போங்க. நடத்தியாச்சுன்னு சொல்லிட்டு தான் அந்த கொஸ்டின் குடுத்துருந்தேன். கொஸ்டின்லேயே கூட பார்த்துருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா, மேக்னா கார்ட்டா அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதாவது எதுக்காக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சார்லஸ் வுட் குழு வந்து பார்த்தீங்கன்னா, 1854ல் கல்விக்குழு அமைச்சாங்க. இது வந்து கீழ்நோக்கி பரவும் திட்டத்திற்கு மாற்றாக சார்லஸ் வுட் திட்டம் அமைஞ்சது. கீழ்நோக்கி பரவும் திட்டம் அப்படின்னா நம்ம பார்த்துருப்போங்க. மேல்தட்டு மக்களுக்கும், மேல இருக்கிறவங்களுக்கு மட்டும் சொல்லி தந்துருவாங்க. அவங்க, அவங்களுக்கு கீழ இருக்கிறவங்களுக்கு சொல்லி தர்றத வந்து பார்த்தீங்கன்னா, கீழ்நோக்கி பரவும் திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதோட பெரிய டிராபேக் வந்து பார்த்தீங்கன்னா, சார்லஸ் வுட் அறிக்கை வந்து சுட்டிக்காட்டி, இது மாரி திட்டம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நீக்கிட்டாங்க. கீழ்நோக்கி பரவும் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கக்கூடாது. நம்ம கல்வி குடுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு கீழ்த்தட்டு மக்களிலிருந்து குடுக்கும்போது தான், கல்வியோட படிக்கிறவங்களோட எண்ணிக்கையும் அதிகமாகும். கல்வியோட தரமும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டவுன்வர்ட் ஃபில்ட்ரேஷன் தியரிக்கு அப்படியே ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அறிக்கை வந்து குடுத்திருப்பாரு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து மகாசாசனம். சார்லஸ் வுட் அறிக்கை வந்து கல்வி வளர்ச்சியின் மகாசாசனம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாயிண்ட் பாருங்க. சார்லஸ் வுட் தலைமையிலான கல்விக்குழு அமைக்கப்பட்டது. யாரோ எந்த பிரபுவோட காலத்துல அமைச்சாங்க அப்படின்னா, டல்ஹௌசி பிரபுவோட காலத்துல அமைச்சாங்க. இது வந்து சார்லஸ் வுட் வந்து கல்வி வளர்ச்சியின் மகாசாசனம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எதனால மகாசாசனம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, கீழ்நோக்கி பரவும் திட்டத்துக்கு மாற்றாக சார்லஸ் வுட் திட்டம். அதாவது அவங்க என்ன சொன்னாங்க, மேல் தட்டு மக்களுக்கு சொல்லிக் குடுக்காம, கீழ்த்தட்டு மக்களுக்கு சொல்லிக் குடுக்கும்போது தான், அடிநிலையிலிருந்து போகும்போது தான்,
கல்வியோட வளர்ச்சி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை தயார் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதனால இதை மகாசாசனம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்த பாயிண்ட், அது 1954 இருக்கு பார்த்தீங்களா, அதை 1854 மாற்றிங்க. 1854ஆம் ஆண்டில் சார்லஸ் வுட்டின் கல்வி அறிக்கை மதராஸ் மாகாணத்தில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷனை ஏற்படுத்தியது. பொது வழிகாட்டும் துறை, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன். இதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1854 பொது கல்வி இயக்குனராக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, 1826 பொதுக்கல்வி வாரியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா, அது வந்து பொதுக்கல்வி வாரியம். 1854 பொதுக்கல்வி இயக்குனரகம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷனை பேஸ் பண்ணி தான் வந்து பொதுக்கல்வி இயக்குனரகத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆரம்ப கல்வியிலிருந்து கல்லூரி வரை அனைத்து படிநிலைகளையும் இணைப்பதே இதன் குறிக்கோள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது நம்ம படிக்கிற பாடம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்ல இருந்து காலேஜஸ் முடிகிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டினியூட்டியா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம படிக்கிற பாடம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இதை பேஸ் பண்ணி தான் இருக்குங்க. நம்ம 1வதுலேருந்து நம்ம 12th வரைக்கும் படிப்போம். அதுக்கப்புறம் காலேஜஸ் போய் படித்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கிறோமோ அதுக்கான பேசிக் எல்லாமே வந்து நம்ம வந்து இந்த ஸ்கூல் எஜுகேஷன்லேயே நம்ம படிச்சிருப்போம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் படிக்கிறவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 10th வரைக்கும் மேக்ஸ் படிச்சிருப்பாங்க. அதே மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் குரூப் எடுக்கும்போது 11th 12th மேக்ஸ் பயாலஜியோ இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸோ எடுக்கும்போது அந்த மேக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th வரைக்கும் என்ன பேசிக் படித்தாங்களோ அதை கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா 11th 12th மேக்ஸ் படிச்சிருப்பாங்க. ஈவன் அவங்க இன்ஜினியரிங் போய் சேரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அது இவங்க 12th வரைக்கும் படித்த மேக்ஸ் வந்து ரொம்ப பேசிக்காக இருக்கும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கில் படிச்சிருப்பாங்க. அதே வந்து மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் படிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பயாலஜி வந்து 11th 12th படிக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பேசிக்காக இருக்கும். அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாக டெப்த்தாக வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கலில் போய் படிப்பாங்க. இது மாதிரி அவங்க படிக்கிற ஒவ்வொரு துறை சார்ந்ததுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இருக்கிற வகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக இருக்கிற மாதிரி, அதாவது 1வதுலேருந்து காலேஜஸ் முடிகிற வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஒரு கண்டினியூட்டி கிடைக்கிற வகையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட படிப்பு இருக்கணும், அதுக்கான பாடத்திட்டமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சார்லஸ் வுட் அறிக்கையில் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தொழிற்கல்வி, ஆசிரியர் பயிற்சி, பெண் கல்வி ஆகியவற்றிற்கான பள்ளிகள் நிறுவப்பட வேண்டியதன் அவசியத்தை இந்த அறிக்கை வந்து பார்த்தீங்கன்னா வலியுறுத்தியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, தொழிற்கல்வி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். ஆசிரியர் பயிற்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மாணவர்களுக்கு வந்து ஆசிரியர்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களோட திறன் வந்து அதிகமாக இருந்ததுன்னா தான் அவங்க மாணவர்களுக்கு ஈஸியாக பாடத்தை சொல்லித்தர முடியும். படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக பாடம் புரிகிறதுனால ஆசிரியர்களுக்கும் ஒரு பயிற்சி பள்ளி வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பெண் கல்விக்கான கல்வி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் இல்லாததுனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட முக்கியத்துவத்தை உணர்ந்து பெண்களுக்கும் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம் வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட அறிக்கையில் சொல்லியிருப்பாங்க. இது மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற குறைகள்லாம் நிவர்த்தி பண்ணுற மாதிரி அறிக்கை சொன்னதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை மகாசாசனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட், லண்டன் பல்கலைக்கழகத்தை மாதிரியாக கொண்டு சென்னை, மும்பை மற்றும் கல்கத்தாவில் பல்கலைக்கழகங்கள் நிறுவப்பட்டன. 1857 சென்னை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டது. இதுவே ஆங்கிலேய ஆட்சியின் போது நிறுவப்பட்ட முதல் பல்கலைக்கழகம். அதாவது மதராஸ் மாகாணத்தில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. என்ன யூனிவர்சிட்டி அப்படின்னா சென்னை யூனிவர்சிட்டி. அது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1857 ஸ்டார்ட் பண்ணாங்க. யாரோட பீரியடு அப்படின்னா சார்லஸ் வுட்டோட பீரியடு, டால்ஹௌசியோட பீரியடுங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இந்த சார்லஸ் வுட்டோட பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா தனியார் பள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மட்டுமே பள்ளிக்கூடம்லாம் நடத்த முடியாது. தனியார்களும் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம் நடத்துறதை ஊக்குவிக்கணும். அதே மாதிரி அவங்க ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா மானியம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தாய்மொழி மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா கல்வி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அடித்தட்டு மக்களுக்கும் அடிநிலையில் இருக்கிறவங்களுக்கும் தாய்மொழி வழியாக கல்வி கொடுக்கும்போது
கல்வியோட தரம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாயிரும்னு சொல்லியிருக்காங்க. துவக்க கல்விக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிதி உதவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆசிரியர் பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணணும். தொழிற்கல்வி ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வளம் மேம்படும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட அறிக்கையில நிறைய கொடுத்துருப்பாங்க. இதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா இவர் நிறைய நல்லது பண்ணியிருந்தாலுமே வந்து இந்த சார்லஸ் வுட் வந்து பார்த்தீங்கன்னா தனியார் பள்ளிகளை வந்து பார்த்தீங்கன்னா மானியம் தரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இல்லைங்க. அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி பள்ளிகள் அப்படின்னா தாய்மொழி கல்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுத்து பேசியிருப்பாரு. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் இங்கிலீஷ் சொல்லி தராங்களோ, எந்த ஸ்கூல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ரிலேட்டடா கல்வி கற்று தராங்களோ அந்த ஸ்கூலுக்கெல்லாம் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா மானியம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கோரிக்கை, அதாவது தன்னோட திட்டம் அறிக்கையில எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லியிருப்பாரு. இருந்தாலும் இதுக்கு முன்னாடி இருந்த தேதியெல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவரோட அறிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்களை உண்டு பண்ண மாதிரியான அறிக்கை வந்து கொடுத்திருந்ததுனால இவரோட அறிக்கை வந்து பார்த்தீங்கன்னா மகாசாசனம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகேங்க. இன்னைக்கு கிளாஸ் இதோட போதும். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். சார் வணக்கம் சார். ஹலோ 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 மேடம், குட் மார்னிங் மேடம், சொல்லுங்க. சார் வணக்கம் சார். சார் இந்த சார்லஸ் வுட்ஸ் அறிக்கை இருக்கு இல்லைங்க சார், அதுல வந்து மேல வந்து 1854 அவர் கல்விக்குழு ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சுன்னு இருக்கு சார். 4வது பாயிண்ட்ல வந்து 1954 இருக்குங்க சார். இதை இப்ப நீங்க ஸ்கிரீன்ல வச்சிருக்கீங்களேங்க சார், அந்த பாயிண்ட் தான் சார். ஹலோ 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 சார் கேக்குதுங்களா? ஹலோ ஹலோ மேடம் கேக்குது, சொல்லுங்க சொல்லுங்க. சார் சார்லஸ் வுட்ஸ் அறிக்கை இருக்கு இல்லைங்க சார், அது ஆமாங்க மேடம். 1854 ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சுன்னு நீங்க சொன்னீங்க சார். அந்த 4வது பாயிண்ட் வந்து 1954 இருக்குங்க சார். 1954ஆம் ஆண்டில் சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை மதராஸ் மாகாணத்தில் இருக்குங்க சார். மேடம் அதான் அதுதான் கூட நான் பாயிண்ட் சொல்லும் போதே சொல்லியிருந்தேன். அது 1954 இருக்கு. அது நீங்க 1854 மாத்திக்கின்னு சொல்லியிருந்தேன் மேடம். சொல்லிருந்தீங்க சார். சொல்லியாச்சு மேடம், சொல்லியாச்சு. சரிங்க சார். சார் ஃபர்ஸ்ட் 2 பேஜ் மட்டும் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்க சார். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன் சார். அதுல ஒரு 2 3 பாயிண்ட் இல்லைங்க சார். மேடம் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும் இல்லைங்க மேடம், உங்களுக்கு தான் புக்கே தர்றாங்களே, நீங்க புக்கை வாங்கி படிக்கலாமே. இல்லைங்க சார், ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் சரி ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து அந்த கொடுத்துருக்கீங்க சார், நிறைய பாயிண்ட் இருக்கு. அது இல்லைங்க சார் என்னோட புக்ல. மேடம் அது வந்து இங்க உங்களுக்கு இந்த நோட்ஸ்லயும் இருக்காதுங்க. அது வந்து நீங்க வந்து எழுதிக்கிற மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேங்க. இங்க நோட்ஸ்லயும் வந்து இருக்காது. அப்படிங்களாங்க சார். சார் அது மட்டும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேங்க சார். ஸ்க்ரோல் பண்ணுங்க சார். நோட்ஸ்ல இருக்காது. ஆமாங்க சார், அதனால தான் அது வந்து மேனுவலா எக்ஸ்பிளைன் பண்ணினதுங்க மேடம். அது நீங்க உங்க ஃப்ரெண்ட் கிட்ட யார்கிட்ட அதை வாங்கிக்கங்க. ஓகேங்க சார். ஓகேங்க மேடம். ஓகேங்க சார். தேங்க் யூ சார். மேடம் சொல்லுங்க மேடம். ஹலோ. சொல்லுங்க மேடம். சார் வணக்கம் சார். வணக்கங்க மேடம். ஹலோ. மேடம் சொல்லுங்க, நீங்க தான் அன்மியூட் பண்ணிட்டீங்க. சாரி. சொல்லுங்க மேடம். நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து ஆசிரியர் என்பவர் யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு क्वेश्चन பார்த்தோம்ல சார். மேடம் ஆசிரியர் கேக்கலங்க. அந்த ஆசிரியர் வந்து சொல்லுங்க. அதுக்கு ஆசிரியர் என்பவர் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ஆன்சர் கூட இருக்கு இல்லைங்க சார். அதாவது எப்படின்னா ஆசு கூட்டல்ல ராசு அப்படின்னா குற்றம் அரு அப்படிங்கிறவர் களைபவர், குற்றத்தை களைபவர் ஆசிரியர் அப்படின்னு சொல்றாரு. அது நீங்க ரொம்ப இலக்கண வயசு போனா அது மாதிரி வரங்க. நம்ம வந்து 3 வகையான ஆசிரியர்கள் இருக்காங்க. அந்த 3 வகையான ஆசிரியருக்கு என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம புக்லயே இருக்குங்க. நமக்கு அந்த அளவுக்கு இது போதுங்க மேடம். நம்ம வந்து ரொம்ப ஆசிரியர் அப்படின்னா குற்றம் களைபவர் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு தேவையில்லைங்க. ஓகேங்க சார். நமக்கு புக்ல வந்து என்ன டீடைல் இருக்கோ அதை மட்டும் படிச்சா போதுங்க.
ஏன்னா கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இலக்கண வயசுனா நமக்கு தமிழ் அது இலக்கணத்துல போயிருங்க. ஓகேங்க சார். நமக்கு வந்து இப்போ புக்ல 11th 5th யூனிட்ல வந்து புக்ல வந்து 3 வகையான ம். ஆசில் இருக்காங்க. ம். அவங்களுக்கு வந்து அந்த இந்த இதுதான் டிஃபரெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓ! சரி. ஸோ ஓகே, அது ஓகே, ஓகே. மட்டும் நமக்கு தெரிஞ்சுதுனா போதுங்க. ஓகே சார். இல்ல நமக்கு கொஸ்டின் வந்து வெறும் ஆசிரியர் எனப்படுபவர் யார் அப்படின்னு இருக்கிறதுனால அத மட்டும் கேட்டேன் சார். சரி, வேற சரி. ஒண்ணும் இல்ல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நீங்க விஷயம் தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்ல. நமக்கு அங்க ஆப்ஷன் எத மாரி குடுத்துருக்காங்களோ அது மாரி தான் நம்ம ஆன்சர் பண்ண போறோம். ஓகே, ஓகேங்க நமக்கு சார். வந்து புக்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆசிரியர்னா அவரு என்னென்ன சொல்லிக் குடுத்தா அவர் ஆசிரியர், ம். என்னென்ன சொல்லிக் குடுத்தா குறவர் ம், அப்படின்னு ம். சொல்லிட்டு என்னென்ன சொல்லிக் குடுத்தா கணக்காயர் அப்படின்னு சொல்லி ஒரு டிஃபரெண்ட் இருக்குங்க. ஓ! அத பேஸ் பண்ணி தான் நம்ம குடுத்துருங்க. எதுனாலனா நம்ம ஆல்ரெடி நோட்ஸ் குடுக்கும்போது இந்த புக்ல இருந்து எடுத்து தந்திருந்தோம் நோட்ஸ். ம். அத பேஸ் பண்ணி தான் நீங்க கொஸ்டினும் கேட்டிருந்ததுங்க. வேற ஒண்ணும் இல்லங்க. அதான் சார் எனக்கு என்ன ஒரு சின்ன டவுட்னா, இப்ப குரூப் 2ங்கிறது டிகிரி ஸ்டாண்டர்ட் தானே சார்? ஆமாங்க மேடம். அதான் இந்த இலக்கிய வரலாறுல அந்த ஆன்சர் இருந்தது. அதனால தான் சார் கேட்டேன். புரியல மேடம். இலக்கிய வரலாறுல? இலக்கிய வரலாறுல அந்த ஆன்சர் இருக்கு சார். மேடம் ஓகேங்க மேடம். ஒண்ணும் படிக்கிறதுனால ஒண்ணும் தப்பு இல்லங்க மேடம். உங்களுக்கு ம், வந்து அந்த ம், ம். இடத்துல ஆப்ஷன வந்து என்ன மாரி குடுத்துருக்காங்களோ, அத பேஸ் பண்ணி தான் நீங்க ஆன்சர் எழுத போறீங்க. ஓகே சார். நீங்க எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லங்க. ஓகே, ஓகே. இல்ல சார் இப்படி ஒரு ஆன்சர் இருக்குன்னு உங்ககிட்ட கேட்கிறேன் சார். அதான் வேற ஒண்ணும் இல்ல. இருக்குங்க மேடம் இருக்கு. ம், ம். தேங்க் யூ சார். ஓகேங்க மேடம். தேங்க் யூ. தேங்க் யூ சார். ஹலோ சார். சார் வணக்கங்க சார். சொல்லுங்க சார். சார் இப்படி நடத்தவே புக்கில் எந்தெந்த டாபிக் கீழே வருது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் சைட் பை சைட் புக்கையும் படிச்சுக்குவோம் சார். சார் நான் வேணா புக் வந்து சொல்லிடுறேங்க. ஓகே சார். ஏன்னா இப்ப அந்த ஒரு புக் எடுத்துட்டோம்னு வச்சுக்கங்களேன், ஆ ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, இந்தந்த டாபிக்கு கீழ வரலன்லாம் சொல்ல முடியலங்க. இப்ப ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் புது புக்கு அதாவது இப்ப இந்த லேட்டஸ்ட் சிலபஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஆமாம் சார். அதுல 7th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயன்ஸ்ல டேர்ம் 1ல யூனிட் 3ல வந்து பார்த்தீங்கன்னா, தென்னிந்திய புதிய அரசுகள், பிற்கால சோழர்கள், பாண்டியர்கள் அப்படிங்கிற டாபிக்ல கொஞ்சம் பாயிண்ட் கவர் ஆகுதுங்க. ஓகே சார். சார் அப்படியே நோட் பண்ணிக்கங்க நீங்களும். ஓகே. அதாவது 7th சோசியல் சயன்ஸ் டேர்ம் 1 புக்ல யூனிட் 3 அந்த யூனிட் 3 வந்து பார்த்தீங்கன்னா, தென்னிந்திய புதிய அரசுகள், பிற்கால சோழர்கள், பாண்டியர்கள் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பாயிண்ட் கவர் ஆகுதுங்க. அதுக்கப்புறம் 8th வந்து பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டரியில யூனிட் 1ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் கல்வி வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கு. அந்த பாடத்துல கொஞ்சம் கவர் ஆகுது. ஓகே சார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 8த்லயே ஹிஸ்டரியில யூனிட் 2ன்னு இருக்குங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பெண்களின் நிலை, பெண்களின் கல்வி நிலை மட்டும் சும்மா ஒரு 2 பேஜ் மட்டும் வர்ற மாரி இருக்குங்க. பேஜ் நம்பர் வேணா கூட நோட் பண்ணிக்கங்க. 157, 158. ஓகே சார். அப்புறமே 10th ஹிஸ்டரியில வந்து பார்த்தீங்கன்னா, யூனிட் 10ங்க. இந்த சோசியல் சயின்ஸ் புக்குங்க சார். யூனிட் 10. நோட் பண்ணிட்டீங்களா சார்? ஓகே. ஆமாம் சார். பண்ணிட்டோம் சார். அதுக்கப்புறம் 11th ஹிஸ்டரியில செகண்ட் டேர்ம்ல செகண்ட் டேர்ம்ல பேஜ் நம்பர் 82, 83, 84, 85ங்க. ஓகே சார். 12th ஹிஸ்டரியில யூனிட் 1ங்க.
ஓகே சார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பழைய ஹிஸ்ட்ரி புக் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சமச்சீர் புக்குக்கு முன்னாடி ஒரு ஹிஸ்ட்ரி புக் இருக்கு பார்த்தீங்களா, ஆமாம் சார். அதில் வந்து லெசன் 8. ஓகேங்களா சார்? ஓகே சார். அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோட அறிக்கை இருக்கு பார்த்தீங்களா, ம். ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோட கொள்கை விளக்க குறிப்புன்னு சொல்லி ஒன்று இருக்குங்க. அதிலிருந்து எடுத்திருக்குங்க சார். நோட் பண்ணிக்கிறீங்களா? பண்ணிட்டேன் சார். அதுக்கப்புறம் காலேஜ் எஜுகேஷனோட கொள்கை விளக்க குறிப்புன்னு இருக்குங்க அது. அப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 11th புக் இருக்கு பார்த்தீங்களா, ஆமாம் சார். தமிழ் புக்கில் 5th யூனிட்டு. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா 6th to 12th வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கல்வி அப்படிங்கிற ரிலேட்டடாக பாயிண்ட்ஸ் வரதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஓரளவுக்கு அப்படியே எடுத்து வந்திருக்குங்க. இது எல்லாமே வந்து தமிழ்நாட்டின் கல்வி அப்படிங்கிற அந்த ஆமாங்க சார். டாபிக் மட்டும் இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கங்கே இருந்து எடுத்து அதை கன்சாலிடேட் பண்ணி அப்படி உங்களுக்கு ஒரு பாயிண்டாக கொடுத்துருக்குங்க. ஓகே சார். ஓகே சார். ஓகேங்க சார். ஓகே சார். ஓகே. ஓகேங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகேங்க சார். பேலன்ஸ் நம்ம அடுத்த கிளாஸில் பார்த்துக்கலாம். அடுத்த கிளாஸ் வரும்போதும் இதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10 கொஸ்டின் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தேங்க்யூ.